हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे रामानुजदया पात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये गूढम् शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तम् नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देवम् प्रमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு
அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா தோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்கக் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். உத்தமமான சனாதனமான தர்மம் பல்லாண்டு பல்லாண்டு இருக்கணும். அதி விசேஷமான பாரத தேசம் செழிப்போட இருக்கணும். இந்துக்கள் ஹிருதயத்திலெல்லாம் ஆனந்தம் நல்லா விருத்தி ஆகணும். நம்முடைய தேசமும் சனாதனமான தர்மமும் இந்துக்களும் லோகத்துக்கே வெளிச்சமா இருக்கணும். நம்முடைய ஸ்ரீ சங்கரர், ஸ்ரீ மத்வர், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, சுவாமி ராமானுஜர் அத்தனை மகாத்மாக்களுடைய கிரந்தங்கள் வாழ்வாங்கு வாழணும். ஏமாற்றப்பட்டவர்கள் எல்லாம் கூட இந்து தர்மத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் சீக்கிரத்தில் சம்பவிக்கணும். ஹிந்து தர்மத்தை கேவலமா பேசுகின்றவர்கள்லாம் தப்பா பேசிட்டோம்னு சொல்லி வருந்தி மனம் கசந்து மனத்தாழ்மையோடு மன்னிப்பு கேட்டே ஆகணும். அதற்கு எல்லா இந்துக்களும் ஒன்னா சேருவோம், பக்தி பண்ணுவோம், நாமஜபம் பண்ணுவோம், மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதத்தை ஸ்வீகரிப்போம். சனாதனமான ஹிந்து தர்மத்தையும் பாரத தேசத்தையும் லோகத்திலே பிரகடனப்படுத்தும். இது ஒவ்வொரு இந்துவுடைய கடமை. அதற்கு ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களும் நாயன்மார்களும் ஸ்ரீமத் ராமாயணமும் ஸ்ரீமத் பாகவதமும் 18 புராணங்களும் மகாபாரதமும் பக்தாருடைய கிரந்தங்களும் நமக்கு ஆசீர்வாதமும் பலமும் தைரியமும் நிதானமும் சக்தியும் வழியும் தரத்து. ராதே கிருஷ்ணா. ஓத்தின் பொருள் முடிவும் இத்தனையே உத்தமன் பேர் ஏற்றும் திறமறிமின் ஏழைகள் ஓத்ததனை வல்லீரேல் நன்று அதனை மாட்டீரேல் மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சொருக்கு. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே நாமஸ்மரணாதன்யமுபாயம் நஹி பஷ்யாமோ பவதரணி நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தன்னமாமி ஹரிம் பரம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நாம சங்கீர்த்தன மகாத்மியத்துக்கான தியான ஸ்லோகத்தையே வியாக்கியானம் பண்ணாம சதகோடி வருஷம் சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளவு இருக்கு. சனாதனமான தர்மம் தான் காலத்துக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கிறது. அதனாலதான் காலத்தை கூட அவ்வளவு அழகா பிரிச்சு வச்சு கொடுத்து கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கிருத்தயுகத்துல சத்தியம் ஜாஸ்தி, மனுஷாளுக்கு பலம் ஜாஸ்தி, இந்திரிய நிகிரகம் ஜாஸ்தி, இந்திரியங்கள் அடக்கக்கூடிய ஒரு ஆசையும் ஜாஸ்தி இருந்தது. இப்பெல்லாம் இந்திரியங்களை நிகிரகம் பண்ணணும் அப்படின்னாலே எல்லாரும் ஒரு பைத்திய மாதிரி சிரிப்போம். இந்திரிய நிகிரகங்கள்லாம் ஒன்னும் அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொல்றோம். அந்த காலத்தெல்லாம் பார்த்தோம்னா ஆயிரக்கான வருஷங்கள் ஆதாரம் இல்லாம இரண்ய கசிப்பு எல்லாம் கூட எலும்பும் தோலுமாக அளவுக்கு தவம் பண்ணா அப்படின்னு காண கிடைக்கிறது. இப்பெல்லாம் ஏகாதசிக்கு உபவாசம்னு ஆரம்பிச்சு பலகாரம்னு சொல்லி அது ஊருக்கு வேற ஒரு பலகாரம் உண்டு. அது எதெல்லாம் வயிற்றுக்கு ஆங்கி நிற்குமோ அதெல்லாம் பலகாரமா ஆயிடும். கேரளா பக்கம் போயாச்சு அப்படின்னா நல்லா கப்ப கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, அது ஒரு மாதிரி பண்ணி சாப்பிடும். அது சாப்பிட்டோம்னா 3 நாளைக்கு பசி எடுக்காது. அதே மகாராஷ்டிர பக்கம் போயாச்சுன்னா சாபுதானா கிச்சடின்னு தான். அது 1 மாசம் 2 மாசம் சாப்பிடலாம். அது சாப்பிட்டோம்னா 3 நாளைக்கு பசி எடுக்காது.
நிறைய மெனு எல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அப்படி உபவாசத்துலாம் அர்த்தம் இல்ல சொல்ல வர. மகாராஷ்டிரா போயாச்சுன்னா ஜவ்வரிசியில ஒரு உப்புமா பண்ணுவான். அது நல்லா உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு அந்த வேர்க்கடலை பொடியெல்லாம் போட்டு அழகா ஏகாசிக்கு சாப்பிட்டுடுவான். அது வயிறு நிஜமாவே அவ்வளவு ஜம்முனா அதுவும் தண்ணி குடிக்க ஜவ்வரிசி நல்லா அப்படி ஊறி இன்னும் நல்லா வயிறு ஜிம்முன்னு ஆயிடும். தமிழ்நாட்டுல கேட்கவே வேண்டாம், பல ஆகாரம் இருக்கு. பைத்தங்கஞ்சியில ஆரம்பிச்சு ஒரு 5 காபி தானாவே ஓடிடும். அதனால இந்த யுகத்துல அதெல்லாம் கஷ்டமான காரியமா இருக்கு. கிருஷ்ண யுகத்துல உபவாசம்ன்றது இரண்ய கசிப்புக்கு கூட ஒரு விஷயம் கிடையாது. அவன் பாட்டுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தவம் பண்ணா அப்படின்னு பாகவதத்திலேயே காண கிடைக்கும். அதனால கிருதயுகம், அடுத்தது கொஞ்சம் குறைச்சல் திரேதாயுகம், அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் குறைச்சல் துவாபர யுகம், அதுக்கு அடுத்து ரொம்பவே குறைச்சல் கலியுகம். ஆனா எல்லாருமே கலிகோரம் அப்படின்னு முடிவு பண்ணி தொலைச்சாச்சு. பட்டத்துக்கு எல்லாம் என்ன பண்றது, கலி முத்தியாச்சு அப்படின்னு சொல்லி இது ஒரு வசனமா போயிடுச்சு. அதாவது எது மேலையும் பழி போட முடியல, யார் மேலையும் பழி போட முடியல, கடைசியில கொண்டு கலியுகத்து தலையில பழி போட்டுடுறோம். இது இந்துக்களுக்கு ரொம்ப சாதாரணமா வந்துடுது பழி போடுறது. என்ன பண்றது, பகவான் விதிச்சு வச்சிருக்க. ஒண்ணு விதின்னு சொல்லுவோம், ரெண்டாவது கலியுகம் முத்தி போச்சு அப்படின்னும், கடைசி வரைக்கும் நம்ம குத்தம் நானேதான் ஆயிடுகன்னு ஒருத்தரும் ஒத்துக்கொள்றதே கிடையாது. நானேதான் ஆயிடுகன்னு ஒவ்வொரு இந்துவுக்கும் மனசுக்குள்ள வந்துடுது அப்படின்னாலே நம்ம தர்மம் ஜம்முன்னு எழுந்து நின்றுடும். இல்ல அவாதான் அடுத்த நாளை கை காட்டுறதுக்கு தயாரா இருக்கும். அதனாலேயே நம்ம தர்மம் இந்த அளவுக்கு க்ஷீணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுதான் கசப்பான உண்மை. ஏற்றுக்கொள்றது கஷ்டம், கசப்பான உண்மை இன்னைக்கு அதுதான். அதனால கலியுகம் கோரமே கிடையாது. அதுவும் பாகவதன் சொல்றது கலி சாது. ரொம்ப சமத்து கலி. நிஜமாவே கலி சாதுவா? எல்லாருக்கும் சாதுவானா? எல்லாருக்கும் எல்லாம் கலி சாது கிடையாது. யார் பகவன் நாமத்தை ஜபிக்கிறாளோ அவர்களுக்கு கலி சாது. பகவன் நாமத்தை ஜபிக்காத ஆளுக்கு கலி பயங்கரம், கோரம், கன்றாவி. அவ்வளவுதான் வார்த்தைகள் சொல்லலாம். கலி சாது ஒரே ஒரு குணம், பகவன் நாமத்தை சொல்லியாச்சுன்னா போதும். இங்க நாம சங்கீர்த்தன மாத்திரமும் கலியுகதல்லி. புரந்தரதாசர் கீர்த்தனே சொல்ற, நாம சங்கீர்த்தனம் ஒன்று போதும் கலியுகத்துக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப கலியுகத்தை மட்டும்தான் நாமும் ஜபிக்கணுமா அப்படின்னா, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், எல்லா யுகத்துல இருக்கிறவாளுக்கும் பகவன் நாமம் ஒன்றுதான் கதி. அதுவும் கலியுகத்துல இது விசேஷமான தர்மம். நாமம் வேற இல்லை, நாமி வேற இல்லை. சாதாரணமா நம்ம உலகத்துல பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் அந்த வார்த்தைக்குரியதான பொருளுக்கும் சம்பந்தமே இருக்காது. அக்னின்னு சொல்றோம், சொல்லும்போது ரொம்ப அழகா இருக்கு, ஆனா கை வச்சோம்னா போச்சு. ஜலம்னு சொல்றோம், ஜலம்ன்ற வார்த்தைக்கும் அது திடமா இருக்கு ஜலம்ன்ற வார்த்தை, ஆனா ஜலம்ன்ற வஸ்து ஓடிண்டே கிடக்க. காற்று இல்லாடி வாயு எப்படி வேணா சொல்றோம். இந்த சப்தத்துக்கும் அது சம்பந்தப்பட்டதான வஸ்துவுக்கும் சம்பந்தமே இருக்க மாட்டேங்க. ஆனா வஸ்துவுக்கும் அது சம்பந்தப்பட்டதான நாமத்துக்கும் ஒரே பலம். சாதாரணமே சொல்லுவோம், நெருப்புன்னா வாய் வந்துடுமா அப்படின்னு சொல்லுவோம். நெருப்புன்னா வாய் வந்து போகாது. ஆனா கிருஷ்ணாராமா கோவிந்தா அப்படின்னா பிரயோஜனம் கிடைச்சிடும். பகவான் பிரத்யட்சமாவே பார்க்கலன்னா கூட நாம ஜபம் நல்லது பண்ணும். அதுவும் வியாக்கியான சக்கரவர்த்தி சுவாமி பெரியவாச்சான்கள்ல சொல்லும்போது, அவன் தூரஸ்தனா இருந்தாலும் இது கிட்ட நின்று உதவும் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் சொல்றார். பகவான் நம்ம கண்ணுக்கே தெரிய வேண்டாம், ஆனா பிரபுவுடைய நாமத்தை நம்ம விடாம சதா சர்வதா ஜபிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன சகாயம் என்ன சமயத்துல எப்படி வேணுமோ அதை பகவானுடைய நாமம் நடத்தி கொடுத்துடும் அப்படின்னு சொல்றார். எல்லாருக்குமே வேத ரகசியம் என்ன, வேதத்துடைய சாரம் என்ன தெரிந்து கொள்ளணும்னு ஆசை. ஆனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேதமே அப்பப்ப நேத்தி 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 இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கு. ஸ்ரீரங்கத்தெல்லாம் பார்க்கலாம். பெருமாளுக்கு உற்சவம் வருதுன்னா முதல்ல நம்பெருமாள் போவார். நம்பெருமாளுக்கு முன்னாடி முதல்ல திவ்ய பிரபந்தம் போகும். திவ்ய பிரபந்தம் சொல்ற கோஷ்டியை துரத்தின்னு நம்பெருமாள் ஓடுவார். நம்பெருமாளை துரத்திட்டு தான் வேதம் பின்னாடி ஓடும். ஏன்னா திவ்ய பிரபந்தம் இதுதான் தெய்வம்னு பூரணமா உள்ளபடி சொல்லிடுத்து. வேதம் இதுவும் இல்ல இது இல்ல அது இல்ல, ஆனா அது இருக்கு இப்படியே பேசுறதுனால அது பெருமாளை துரத்திண்டு ஓடுறது அப்படின்னு. அதனால வேதத்தை கரைச்சு கொடுச்சு அதனுடைய சாரத்தை கிரகிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம்.
வேதம் படிக்கணும்னாலே வெறுமை அப்படியே மனநம் பண்ணி கணம் கணமா சொல்றதுக்கே ஒரு 8-12 வருஷங்கள் ஆயிடுறது. அதுக்கப்புறம் அப்படியே பிராக்டிஸ் பண்ணணும். இதை தாண்டி அதனுடையதான வியாக்கரணம் எல்லாம் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்னத்தையா உடைச்சு அர்த்தங்கள் எல்லாம் கிரகிச்சு அதன் பிறகு வேதசாரத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கோடி ஜென்ம ஆனாலும் நடக்காது. ஏன்னா யாஜ்ஞவல்கியர் போன்ற ரிஷிகள்லாம் கூட வேதத்தை கரைச்சு குடிக்கணும்னு ஆசைப்பட்டு 400 வருஷங்கள் பிரயத்தனப்பட்டு கூட அவரால் முடியலை அப்படின்னு காண கிடைக்கிறது. ஆனா வேதத்தின் சாரம் என்ன அப்படின்னு ஆச்சரியமா ஆழ்வார் சொல்றார். ஓத்தின் பொருள் முடிவும் இத்தனையே. வேதத்தின் சாரம் இவ்வளவுதான். என்ன? உத்தமன் பேர் ஏத்தும் பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க. இவ்வளவுதான் வேதத்தின் சாரம். முடிச்சுட்டார் ஆழ்வார். ஓத்தின் பொருள் முடிவும் இத்தனையே. உத்தமன் பேர் ஏத்தும் தினமறிவின் ஏழைகாள். ஒருவேளை அது சொல்றதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரியல வச்சுக்கோங்களேன். ஓத்ததனை வள்ளீரேல் நன்று. நன்னா வேதத்தை கரைச்சு குடிச்சாலும் உங்களுக்கு புரியும். அதனை மாட்டீரேல் மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு. மாதவனுடைய திருநாமத்தை சொல்றதுதான் வேதத்துடைய சுருக்கம் அப்படின்னு சொல்றாங்க. 4 வேதங்கள், 4 வேதம் மட்டும்தான் இருக்கு. ரிக் யஜுர் சாமம் அதர்வனம். இது 4 மட்டும்தான் வேதம்னு சொல்லணும். வேற எதையுமே வேதம்னு மறந்து கூட சொல்லக்கூடாது. வேற எதையும் வேதம்னு ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. இந்துக்களுக்கு நல்ல கொஞ்சம் திருடமா இருக்கணும். வேதம்னு சொல்லியாச்சுன்னா ரிக் யஜுர் சாமம் அதர்வனம் இது 4 மட்டும்தான் அப்படின்னு எல்லா இடத்திலையும் சொல்லணும். எல்லார்கிட்டையும் சொல்லணும். எல்லா சமயத்திலையும் சொல்லணும். ஆனா வேதம்னா இன்னைக்கு பலதரப்பட்ட அர்த்தங்கள் பண்ணிட்டு இருக்க. வேதம்னு சொல்லியாச்சுன்னா 4 தான். உலகத்துக்கு அத்தனை பேருமே இந்த வேதம்ன்ற வார்த்தையில ஒரு ஆச்சரியமான ஆகர்ஷணம் உண்டு. ஒண்ணு, இந்த வேதத்துக்கு காலமே கிடையாது. எப்ப ஆரம்பிச்சதுன்னு யாருக்கும் தெரியாது. இது யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து தொகுத்த விஷயம் கிடையாது. அது பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கிறதுனால மிக பழமையான ஒரு விஷயம் லோகம் முழுக்க அப்படின்னா நம்முடைய வேதங்கள் மட்டும்தான். அதனால எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இந்த வேதம்ன்ற சப்தத்துல எப்படியாவது தன்னை ஓதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது நடக்கிறது. வேதம்னால பழமையானது அது. அது எத்தனை கோடி வருஷமா இருக்கு யாருக்கும் தெரியாது. அதை தவிர நம்முடைய இந்து தர்மப்படி பார்த்தோம்னா பிரளயத்துல கூட அழியாதது வேதம் அப்படின்னு தான் காண கிடைக்கும். பகவான் பிரளயத்துல படுத்துட்டு கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் படஸ்ய பத்திரஸ்ய புரேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாமிருதத்திலே சொல்றார். தாமரை போன்ற கையினாலே தாமரை போன்ற பாதத்தை பிடிச்சு தாமரை போன்ற வாயில வச்சுண்டு அழகா ரசிச்சு அனுபவிச்சுண்டு சின்ன ஆளில குட்டி கிச்சாவைய தேமேனு படுத்து அவனாக அது அப்படியே வேற எதுவுமே இல்லைங்க. பகவானுக்கு இப்பெல்லாம் நிறைய சித்திரங்கள்லாம் வரைகிற ஆபரணங்கள் அவனா இருக்கான். அவ்வளவுதான். எதுவுமே கிடையாது. சின்ன ஆளில தேமேனு குட்டி கிச்சாவைய படுத்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல பகவான் மூச்சு இழுத்து விடுறான். அந்த மூச்சு காற்றுதான் வேதம். அதனாலதான் இன்னைக்கு எத்தனையோ பேர் வேதத்தெல்லாம் மறந்து போனாலும் கூட வேதம் இன்னைக்கும் ஜீவிச்சுட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம அத்தனை பேரும் வேதத்தை மறந்தாலும் பெருமாள் விடவே மாட்டார். பகவான சதா சர்வதா இழுத்து விட்டுட்டே இருக்கான். வேதம் தான் ஜெகத் சிருஷ்டியுடைய அஸ்திவாரம். வேதம் தான் சம்ஹார ரகசியம். வேதம் தான் லோகத்தை ரட்சிக்கிறதுக்கான விஷயங்களை சொல்றது. வேதம் தான் விஞ்ஞானத்தையும் பேசுறது. வேதம் தான் மெய்ஞானத்தையும் பேசுறது. வேதம் தான் மனுஷ சரீரத்துடைய பிரயோஜனத்தையும் சொல்றது. வேதம் தான் லோகத்திற்கு மற்ற ஜீவராசிகளுடைய விஷயங்களையும் சொல்றது. வேதம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு பல விஷயங்களுக்கு யாராலையுமே பதில் சொல்ல முடியாது. விஞ்ஞானம் கூட சொல்ல முடியாது. விஞ்ஞானம் ரொம்ப சின்னது பாவம். அது ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. விஞ்ஞானத்தை கொண்டு தெய்வத்தையோ வேதத்தையோ நீங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சோம்னா கோடி ஜென்மானால் நடக்கவே நடக்காது. வேதம் பெரிய மேருமலை மாதிரி இமாச்சலம் மாதிரி, விஞ்ஞானம் இத்தனோடு எறும்பு மாதிரி. இது தூக்கி கணத்து பார்த்து இதை பரீட்சை பண்ணி சொல்லணும்னா நடக்காது. எறும்பு நசிங்கி பாரு. அதனால வேதம் அப்படின்னு வார்த்தை சொன்னாலே ரிக் யஜுர் சாமம் அதர்வனம். இது முக்கியமா இந்துக்கள் அத்தனை பேருமே தன் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கும் சின்ன வயசுக்காரர்களுக்கும் இது அழுத்தம் திருத்தமா சொல்லணும். இதை சொல்லாம விட்டுட்டோம்னா சரி வராது. நீ பல இடங்களை சொல்லி கொடுக்கறது விட்டுட்டோம். அதனாலதான் பிரச்சனைகள். இது நம்முடைய தேசம். வேதம் நம்முடைய ரிக் யஜுர் சாமம் அதர்வனம் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த வேதம் அழியாதது, அற்புதமானது, நிரந்தரமானது, சுசேஷமானது.
துளி கூட அதுல மாற்றமே கிடையாது நம்முடைய வேதத்துல. அந்த வேதம் ஒரு கரும்பா எடுத்துக்கோங்க. ரிக் ஒரு கரும்பு, எஜுர் ஒரு கரும்பு, சாமவேதம் ஒரு கரும்பு, அதர்வண வேதம் ஒரு கரும்பு. நிஜமாவே வேதம் பழசான பகவானே கீதை சொல்லலாம். அவ்வளவு அழகா வேதங்களும் நான் சாமவேதமாக இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லலாம். அவ்வளவு விசேஷமா பகவான் பேசலாம். அதனால வேதம் ரொம்ப பழமையானதான். கிருஷ்ணவதாரத்துக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. ராமன்னா கூட வேதமந்திரம் சொல்லி அதிவிசேஷமா பல காரியங்கள் பண்ணா அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல காண கிடக்கிறது. இந்த மாதிரி அந்த வேதங்கள் எல்லாம் கரும்புகள். அதுக்கப்புறம் மகாபாரதம் 5வது வேதம். வேதத்துடைய ரகசியம் வேற விதமா சொல்லப்பட்டது மகாபாரதம். அதுக்கப்புறம் ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம், மற்ற புராணங்கள், ஸ்ரீ சங்கரருடைய கிரந்தங்கள், ஸ்ரீ மத்வாச்சாரியருடைய விஷயங்கள், ஸ்ரீ ராமானுஜர் பண்ணதான விஷயங்கள், சைதன்ய மகாபிரபு சொன்னதான விஷயங்கள்னு நம்ம இந்து தர்மத்தை காண கிடைக்கக்கூடிய எல்லா கிரந்தங்களையும் கரும்புகளா எடுத்துட்டு அத ஒரு கரும்பாலையில போட்டு எடுத்தா ஒரே ஒரு டம்ளர் சாறு வரும். அதெல்லாம் தக்க ஓரத்து தள்ளிடுங்க. ஒத்த டம்ளர் சாறு இருக்கு பார்த்தாலா, அது வேற ஒண்ணும் இல்லை, பகவன் நாம சங்கீர்த்தனம். அதை குடிச்சா நம்ம போதும். நம்ம புதுசா அதை ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம். பெரியவா எல்லாத்தையும் போட்டு கரும்பாலையில விட்டு ஒரு டம்ளர் ஜம்முன்னு சாறு, ஸ்வயம் சாறு, தண்ணி எல்லாம் கலக்கல, அதுல ஏதான சேர்த்து அதுக்கு இனிப்ப குடுக்கல, அது அப்படியே விட்டுட்டா இந்தா குடிங்கோன்னு சொல்லிட்டா. குடிக்கிறதுன்ற ஒரு காரியத்தை மட்டும் நம்ம ஒழுங்கா பண்ணா போதும். விகத்த ஒரு 3 வயசு குழந்தை இருக்குன்னா அது அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ண வேண்டாம். தலிகை பண்றதுக்கு அம்மா நான் காய் நறுக்கி கொடுக்கறேன், நான் மார்க்கெட்ல போய் காய் வாங்கிட்டு வரேன், நீ ஏதான பாத்திரம் எல்லாம் போட்டா தேய்க்கிறேன்னு சொல்ல வேண்டாம். அம்மா சமைச்சு கொடுக்கிற சாப்பாட்டை வயிறு ரொம்ப அளவுக்கு திருப்தியா அது சாப்பிட்டு கொடுத்தனா அம்மாவுக்கு அதுவே போதும். அந்த மாதிரி நம்ம வேற ஒண்ணும் பெருசா பண்ண வேண்டாம். நம்ம மகாத்மாக்கள் அத்தனை பேரும் சொன்னதான ஒரே ரகசியம் பகவன் நாம சங்கீர்த்தனம். அதை மட்டும் அள்ளி 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 குடிச்சுட்டே இருந்தோம்னா இது போதும். இதுக்கு மேல வேற எதுவுமே வேண்டாம். தத்துவ வேதங்கள் நிறைய இருக்கு. 2 விஷயத்துல எல்லா மகாத்மாக்களும் ஒரே கூட்டணியில இருக்கா. மற்ற சந்தர்ப்பங்களை பார்த்து அளவா தனித்தனி கூட்டணியில இருக்கா. ஜீவாத்ம தத்துவம் வரும் பொழுதும் பார்த்தோம்னா அவாவா தனித்தனியா மாறிப்பார். 2 விஷயத்த எல்லாரும் ஒரே கூட்டணி. ஒன்னு பரமாத்மா சத்தியம், 2வது பகவன் நாம சங்கீர்த்தன். அதுல ஸ்ரீ சங்கரருக்கோ, ஸ்ரீ ராமானுஜருக்கோ, ஸ்ரீ மத்வருக்கோ, ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுக்கோ, ஸ்ரீ ராகவேந்திரருக்கோ ஒரு நாளும் குழப்பமே கிடையாது. ஜீவாத்ம பரமாத்ம தத்துவத்துல கொஞ்சம் இதுவா அதுவா, அது 2ஆம் பட்சம். அந்த தத்துவம்னு வரும்பொழுது அவ்வளவா தனியா பிரிஞ்சு போயிடுறான். ஆனா பகவன் நாம சங்கீர்த்தனம்னு வரும் பொழுது அத்தனை மகாத்மாக்களுமே ஒரே ஒரு மேடையில தான் அரங்கேற்றம் ஆகிறாள். துளி கூட சந்தேகமே வேண்டாம். அதனால அந்த ஒத்த டம்ளர் சாறு இருக்கு பார்த்தாலும் அதுதான் பகவன் நாம சங்கீர்த்தனம். சுலபமானது, நம்மால அவ்வளவுதான் முடியும். கலியுகத்தை பத்தி சொல்லும் பொழுதே மந்தாக சுமந்தமதையோ மந்த பாக்யாகி உபதிருதாக பிராயேன அல்பாயுஷக சப்ய கலௌ அஸ்மின் யுகே ஜனாக மந்தாக சுமந்தமதையோ மந்த பாக்யாகி உபதிருதாக. புத்தி மந்தம், ஆயுசு மந்தம், பாக்யம் மந்தம் இருக்கும் பொழுது நோய் நொடி. சரியான அர்த்தம் பச்சையா சொல்லணும்னா கையாலாகாத கூட்டம்னு அர்த்தம். கலியுகத்திற்கு அத்தனை பேருமே அவன் 2 MBA முடிச்சிருக்கட்டும், 3 PhD முடிச்சிருக்கட்டும், டாலர்லயே பணம் சம்பாதிக்கட்டும், லோகத்திலேயே பெரிய பதவியில் இருக்கட்டும், கலியுகத்திற்கு எல்லா கூட்டமுமே கையாலாகாத கூட்டம். இந்த கூட்டத்துக்கு ஒன்னே ஒண்ணு வரும், நன்னா கத்த முடியும். தொட்டதுகள்லாம் கத்துறதுக்கு நன்னா வரும். அதனாலேயே சனாதனமான தர்மம் சொல்லிடுத்து சும்மா கட்டாத பகவன் நாமத்தை கத்து. ஏன்னா மற்ற யுகங்கள்ல போட்ட சண்டையை விட கலியுகத்துல சண்டை கொஞ்சம் ஜாஸ்தியாத்தான் இருக்கு. மற்ற யுகங்கள்லாம் கூட யுத்தத்துல ஒரு நெறிமுறையெல்லாம் இருந்து, யுத்தத்துக்கு முறையெல்லாம் கிடையாது. அதனால கத்துறதுல கூட ஒரு நிதானம் இல்லை. அதனால கலியுக ஜனங்கள் அதுவும் பார்த்தோம்னா எல்லாருக்கும் வளவளவளவளன்னு பேசுறது பிடிக்கிறது, பேசுறத கேட்கறது பிடிக்கிறது. கலியுகத்தில் யாராவது 5 நிமிஷம் உட்கார சொல்லுங்க, ஒண்ணு வேண்டாம் எல்லாரும் நிறுத்திடுவோம், ஒரு 10 நிமிஷம் இப்படியே உட்காருவோம்னா எவ்வளவு பேர் உட்கார முடியும்? சத்தியமா எத்தனை பேரும் உட்காரவே மாட்டோம். என்னடா அது முடிஞ்சிருக்கா ரொம்ப நேரம் ஆன மாதிரி கிடைச்சி பார்த்தா 2 நிமிஷம் கூட ஆயிருக்காரு. பல சந்தர்ப்பங்கள்ல பார்க்கலாம், கண்ணை மூடி வாய் மூடி இப்படியே உட்கார்ந்து இருந்தோம்னா 2 நிமிஷம்ன்றது என்னமோ 2000 வருஷங்கள் உட்கார்ந்தா போல ஒரு பிரமைய உண்டு பண்ணிடுறது. ஆனா பகவன் நாமத்தை சொல்லும் பொழுது ஒரு விதமான சிரமமும் இல்லை. அதனால
சர்வசிரேஷ்டமானது பகவானுடைய நாமம் தான். சொல்லி கூட சந்தேகமே வேண்டாம். பகவான் வைகுண்டத்துல இருந்தான், அங்கேருந்து கீழே இறங்கி திருப்பார்கடல் வந்தான், அங்கேருந்து கீழே ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எடுத்தான். அவ்வளவு அழகா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்தர்யாமியா வந்தான். அதன் பிறகு 5ஆவதா கோவில்கள்ல அர்ச்சாவதார மூர்த்தியா வந்தான். அதுக்கப்புறம் 6ஆவதா உற்சவ மூர்த்தியா தெருவா வந்தான். இத்தனையும் பண்ணையும் எல்லாரும் தன்னை அனுபவிக்கலன்னு தெரிஞ்ச பகவன் நாம சங்கீர்த்தனம்னு ஒரு அவதாரம் எடுத்தான். நாஸ்திகனோ அரகுர ஆஸ்திகனோ பரம ஆஸ்திகனோ யாருக்காவது ஒருத்தருக்கு கிருஷ்ணா ராமா கோவிந்தா சீனிவாசா ஏதான ஒரு பேர் வச்சுட்டா பிடிக்கிறதோ இல்லையோ சொல்லி தொலைப்போம். அந்த சொல்லி சொல்றதுனாலேயே நிச்சயமா நல்லது நடக்க. நீங்க எத்தனையோ பேரை பார்க்கலாம், அவ குழந்தைகள் பேர் இருக்கு, தெரிஞ்சவா பேர் இருக்கு, தெய்வத்தை நினைச்சு சொல்றது கிடையாது. இருந்தாலும் பகவானுடைய திருநாமத்தை சொல்றதுனாலேயே ஆனந்தமா வாழ்க்கை நடக்க. அதனால பகவன் நாம சங்கீர்த்தனம்ங்கிறது பகவானுடைய ஸ்வயம் அவதாரம். அந்த ரூபத்தை அனுபவிச்சுட்டோம்னாலே போதும். யார் பகவன் நாமத்துல பகுபூரணமான ஸ்ரத்த வைக்கிறாளோ அவளுக்கு தான் தெய்வ தரிசனம் கிடைக்கிறது. பகவான பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டு அதுக்கு பிரயத்தனப்பட ஆரம்பிச்சாச்சுன்னா முதல்ல பகவான் ஆச்சாரிய ரூபமா பக்கத்துல வருவான். அந்த ஆச்சாரத்தை நம்பிக்கை வச்சோம்னா 2ஆவதா நாம ஜப ரூபமா வருவான். அதுலயே நம்பிக்கை வச்சுட்டோம்னா 3ஆவதா பிரத்யக்ஷமான தரிசனம். திருவனுக்கு அப்படிதானே, ஹரிமடியில உட்காரம்னு குழந்தை கிளம்பினா முதல்ல நாரதருடைய தரிசனம், அதை பூரணமா குழந்தை நம்பினா. 2ஆவதா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன் பகவன் நாம சங்கீர்த்தன தரிசனம், அதையும் பூரணமா நம்பினா. நம்பினது மட்டும் இல்ல, அதை விடாம ஜபிச்சுட்டே இருந்தான். அதன் பிறகுதான் 5 மாசத்துல நீலத்தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாசுரான் வேதம் சொல்லும்படியா ஹிருதயத்துக்குள்ள ஒரு குட்டி கிச்சாபய சங்கு சக்கர கதா பத்மபாணியா காட்சி கொடுத்தான். அதையும் நம்பினா அதன் பிறகுதான் தெய்வம் பிரத்யக்ஷமா வெளியில தெரிஞ்சது. பூரணமா நாமத்துல ஸ்ரத்த வச்சோம்னா தெய்வ தரிசனம் ரொம்ப சுலபம். யாருடைய தயவும் இல்லாமல் நம்மால ஒரு காரியம் லோகத்துல உருப்படியா பண்ண முடியும்னா பகவன் நாம சங்கீர்த்தனம் ஒண்ணுதான். இல்லையே தூங்கும்போது யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லைன்னா சொல்ல முடியாது. கரண்ட் கட் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு. தெருவில் ஏதான் நாய் அழுதுண்டே இருந்தா அவ்வளவுதான் தூக்கம் வராது. ஒரே கொசுவா கிளம்பி நம்ம வீட்டை சுத்தின்னு இருந்தோம்னா தொந்தரவு தான். படுத்துக்க சமயத்துல யாரா மாத்தி மாத்தி மொபைல் போனோ லேண்ட்லைனோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தானா தூக்கம் வராது. அடுத்தவாள் நம்ம தொந்தரவு பண்ணாம இருந்தா தான் நிம்மதியா தூங்க முடியும். சரியா சொன்னா இதுக்கு பேர் சகாயம். உபதிரவம் பண்ணாம இருக்கிறது கலியுகத்துல சகாயம்னு பேர். உதவி பண்ணவே வேண்டாம். சகாயம்னா கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் உபதிரவம் பண்ணாம இருந்தாலே அதுவே பரம சகாயம். ஆனா பகவன் நாமத்துக்கு யாருக்கும் யாருடைய சகாயமும் அவசியமே கிடையாது. அம்மாவுக்கு குழந்தையுடைய சகாயம் வேண்டாம், அப்பாவுக்கு மனைவியுடைய சகாயம் வேண்டாம், பிள்ளைக்கு பெற்றோர்களுடைய சகாயம் வேண்டாம், நண்பனுக்கு நண்பனுடைய சகாயம் வேண்டாம், பணத்துடைய சகாயம் வேண்டாம், படிப்புடைய சகாயம் வேண்டாம், அழகுடைய சகாயம் வேண்டாம், புத்தி சாதுரியம் வேண்டவே வேண்டாம். பகவன் நாமத்தை விடாம சொல்றது ரொம்ப சுலபம். ஏன்னா நியமங்கள் இல்லாத ஒரு காரியம். கலியுகத்துல நியமங்கள்லாம் ரொம்ப கஷ்டம். கேட்கறதுக்கு நன்னா இருக்கும், பண்ணணும்னு ஆசைப்படுவோம். வருஷா வருஷம் புது வருஷம் தண்ணிக்கு அது நமக்கு என்னமோ இந்த ஏப்ரல் 14 ஒரு புது வருஷம் இருக்கிறதே மறந்துதான் போயிடுச்சு. அதெல்லாம் ஒரு புது வருஷத்தை நமக்கு எல்லாம் தோண மாட்டேங்கிறது. அந்த ஏப்ரல் 14 புது வருஷம் எல்லாம் என்னவோ நம்ம என்னமோ சொல்றோம், அடுத்த எல்லாம் மாறிட்டான். என்ன இந்துக்கள் ஒழுங்கா இருக்கும், நமக்கும் ஜனவரி 1க்கும் என்ன சம்பந்தம் புரிய மாட்டேங்கிறது. நமக்கு அதுக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. அன்னைக்கு எல்லாருக்கும் போன் பண்ணி ஹாப்பி நியூ இயர் சொல்லி ஆச்சுன்னா ஜென்மா சாபல்யம் ஆயிடுச்சு. அப்படியே மோட்சத்துல இருந்து அப்படியே புஷ்பகமான இறங்கி வந்தாச்சு, பெருமாள் இறுக்கி ஆளுங்கினம் வேண்டாச்சுன்னு ஒரு கேவலமான அபிப்பிராயம். 60 வருஷம் ஆய் தொலைஞ்சு இன்னும் அடிமை புத்தி மாறலன்ற பட்சத்துல எதை துரத்த முடியும், எதை மாற்ற முடியும்? அப்ப எப்படி அடுத்த வாரம் நம்ம குறை சொல்ல முடியும்? நமக்கு ஏப்ரல் 14 சித்திர ஒரு போதும். இதுக்கு மேலதான் நான் கேட்டா உலகத்தோட ஒட்டி வாழ், ஊரோடு ஒட்டி வாழ், உலகத்தோட ஒட்டி வாழலாம் யாரும் சொல்லல. உலகம் ஒவ்வொரு விதமா இருக்கு. நம்ம தர்மத்தை நம்ம பிடிச்சுட்டு இருந்தா அது போதும். இதுக்கு மேல நம்ம தர்மத்துல இருக்கிற அமாவாசை, கிருத்திகை, சங்கட சதுர்த்தி, பிரதோஷம், ஏகாதசி இந்த மாதிரி நிறைய இருக்கு பாருங்களா, இதை மட்டுமே கொண்டாடி இருந்தாலே
கோடி ஜென்மா வரும். இதுல நம்ம கொண்டாடுற பல பண்டிகைகள் நமக்கு அர்த்தமே தெரியறது இல்லை. எப்ப பண்றோம்னு புரியல, எப்ப ஆரம்பிச்சதுன்னு தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே ஜோர மேல வந்துடும். அதை விட்டுட்டு பூசு பூசா பூசு பூசா பூசு பூசா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேலண்டைன்ஸே நமக்கு வேண்டாம், ஃபாதர்ஸ் டே வேண்டவே வேண்டாம், மதர்ஸ் டே தூக்கி அடிச்சுடலாம். நமக்கு நம்ம சனாதனமான தர்மம் சொன்னதான பண்டிகைகள் போதும். அதை மட்டும் கொண்டாடுறதுன்னு ஒரு வியத்துல சங்கல்பம் வந்துட்டாலே உருப்பிடுவோம். இன்னைக்கு ஏன் உருப்படலைன்னா இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் நிறைய சேர்த்து வச்சுட்டோம். அதாவது நம்ம கிட்ட சரக்கு இருக்கு, ஆனா குப்பையை மேல கொண்டு போட்டு தொலைச்சிட்டோம். இந்த குப்பைகள்லாம் போட்டு தொலைச்சதுனால உள்ளுக்குள்ள இருக்கிற சரக்கு வெளியில தெரியாம இருக்கு. புஷ்பத்துக்கு நல்ல சுகந்தம் இருந்தாலும் சாக்கடை பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா புஷ்பத்துடைய மனம் தெரியாது. சாக்கடையுடைய துர்கந்தத்துல புஷ்பத்துடைய சுகந்தம் அல்பமாத்தான் தெரியும். நம்ம இடத்துல இருக்க தேவையில்லாததெல்லாம் வெளில போய் தொலைஞ்சுட்டாலே சத்தியமா அற்புதமா மேல நம்மால வர முடியும், சந்தேகமே வேண்டாம். பகவன் நாமம் ஒண்ணு போதும், எதுவுமே நமக்கு வேண்டாம். அடுத்ததா சகாயம் இல்லாம நம்ம பாட்டுக்கு சொல்லிண்டே இருக்கலாம். எப்ப வேணா சொல்லலாம், எங்க வேணா சொல்லலாம். நியமங்கள் வேண்டாம், நேரம் வேண்டாம், காலம் வேண்டாம், இடம் பார்க்க வேண்டாம். குளிச்சோமா குளிக்கலையா பார்க்க வேண்டாம். பல் தேய்க்கும் போது சொல்லலாம், மலமூத்திர விசர்சனம் பண்ணும் போதும் சொல்லலாம். பல பேருக்கு அபிப்பிராயம், அப்படிலாம் சொல்லலாமா? பகவானுடைய நாமம் பரம பவித்திரமாச்சே, குளிச்சுட்டு ஆச்சார அனுஷ்டமாதானே சொல்லணும் அப்படின்னா குளிக்கிற வரைக்கும் உசுரோட இருக்க போறோம்னு என்ன கேரண்டி இருக்கு? எத்தனையோ பேர் குளிக்கிறேன்னு உள்ள போற அரை மணி நேரம் ஆச்சு, வரலையும் தட்டி பார்த்தா போயாச்சு. என்ன கேரண்டி இருக்கு? என்ன கேரண்டி இருக்கு? இதே சந்தேகத்தை கேட்கிறார் நஞ்சியர்னு ஒரு மகாத்மா. பராசர பக்தர் தன்னுடைய ஆச்சாரியத்துல கேட்கிறார், வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஆச்சாரியர். நஞ்சியர் கேட்கிறார், பகவன் நாமத்தை சொல்றதுக்கு நியமங்கள் ஏதேனும் உண்டோ? இப்படி உண்டோன்னு ஒரு கேள்வி கேட்பார் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை. உடனே பராசர பக்தர் பல சந்தர்ப்பங்கள்ல பார்க்கலாம், சதாச்சாரிய புருஷெல்லாம் நேரடியா பதில் சொல்ல மாட்டா. நம்ம ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு எதிர் கேள்வி கேட்பா. இந்த எதிர் கேள்வியில ஒரு பதில் நமக்கு நேரடியா பதில் சொன்னோம்னா புத்தியில உரைக்காது. ஒரு எதிர் கேள்வி கேட்டுட்டானா அந்த கேள்வியில நம்ம புத்தி நிற்கும். ஏன்னா புத்தியை நிறுத்துறதுதான் பெரிய கஷ்டமா இருக்கு. நமக்கு புத்தியை நிறுத்த பெரிய பாடா இருக்கு. சதாச்சாரிய புருஷெல்லாம் ஒரு எதிர் கேள்வி கேட்டுட்டோம்னா அந்த கேள்வியுடைய நளினத்திலேயே மனசு அப்படி சுத்தம். மனசு எதுல சுத்திண்டே இருக்கோ அதுவே தியானம். இதெல்லாம் ரகசியம், இதெல்லாம் சத்குருநாதருடைய ரகசியம். பராசர பக்தர் அழகா சிரிச்சென்ற நஞ்சியரை பார்த்தா, கங்கையில் குளிக்க போகிறவனுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கிணத்துல குளிச்சுட்டு போக வேண்டிய அவசியம் உண்டோ அப்படின்னு கேள்வி கேட்டார். கங்கை பரம பவித்திரமானது, பகவானுடைய திருவடி அலம்பின ஜலம். ஆச்சரியமா பகவான் லோகத்தை அளக்க அற்புதமான பாகவத பிரம்மதேவன் ஆச்சரியமா ஜோரா தன் கமண்டல ஜலத்தினால அந்த திருவடி அலம்ப சிவபெருமான் பார்த்தான். அகோபாகியம் அகோபாகியம் தலையில வாங்குகிறேன்னு வாங்கிட்டார். அவ்வளவு விசேஷமான மும்மூர்த்திகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஜலம் கங்கை. இன்னைக்கும் பரம பவித்திரமானதுதான், சந்தேகமே கிடையாது. நம்ம சொல்றோம் நினைக்க வேண்டாம். ஒரு விஞ்ஞானி, வெளிநாட்டு விஞ்ஞானியே என்னமோ கங்கை பவித்திரம் 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 இந்த கூட்டம் எல்லாம் உலகி கொட்டுறது, இது பவித்திரம் இல்ல நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி இந்த அழுகி போன புணமெல்லாம் அப்படியே ஓடும் கங்கையில. எந்த இடத்துல ரொம்ப டீகம்போஸ் ஆயிருக்கோ அந்த புணத்து பக்கத்துல இருந்து ஜலம் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு பாக்டீரியா இல்ல, ஒரு வைரஸ் இல்ல. நொந்து போனா, அசந்து போனா, அதிசயப்பட்டான். நம்ம தர்மத்துக்கு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கற்பனையா எதியானம் சொல்லி காலத்தை ஓட்ட வேண்டிய அவசியம் ஒரு நாளும் கிடையாது. சரக்கு இருக்கு நம்ம கிட்ட. ஏதோ பப்பாளி மரம் இல்ல, ஆழ விருட்சம். அசரவே அசரா, சுனாமியே வந்தாலும் சுனாமியா அப்படின்னு பார்த்துண்டு கிடக்கக்கூடிய ஒரு தர்மம், அசாத்தியமான ஒரு தர்மம். இது ஒரு நாளும் கூட சேர்க்க ஆசைப்படுறதே கிடையாது. ஏன்னா பலவீனமானவன் தான் ஒரு 10-15 பேர் ஐஷன்ல போயிட்டு நான் பலசாலின்னு காட்டுவான். ஸ்வயம் பலமுடைய சிங்கம் போயிட்டு நான் பலம் இருக்கான்னு தெரியல, என் நரிய நீ கூடவா, என் முயலை நீ கூடவா, என் ஒட்டகச்சிவங்கி நீ கூடவான்னு ஒரு நாளும் கூப்பிடாது. இந்து தர்மம் சிம்மம், நரசிம்மம். நிஜமாவே இந்த சிம்மத்துக்கு யாருடைய தயவும் ஒரு நாளும் அவசியமே கிடையாது. அது இப்ப என்னடானா மாறிமறை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம்.
அறிவிச்சாச்சு, தீ விழிச்சாச்சு, வேரிமயிறு பொங்கியாச்சு, புறப்பட்டு போத ஆரம்பிச்சாச்சு. சத்தியம் சிம்ம கதி கஜ கதி ரிஷப கதியில நம்ம தர்மம் வீறு போட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு. இது உட்கார்ந்து கஷ்டப்பட்டு நான் பெரியவன்லாம் சொல்லவே சொல்லாது. ஒரு கர்ஜனை தானா அடங்கிடுவார்கள். ராத்திரி ஆயிடுச்சுன்னா சந்திரனும் நட்சத்திரங்களும் நாங்க தான் வெளிச்சம் ஜாஸ்தி, ஏ சூரியனே பாத்தியா நீ இல்லாம போயிட்ட, நாங்கெல்லாம் இருக்கோம் பாத்தியான்னு எல்லாம் கதை பேசும். சூரியன் பதிலே பேசார். காத்தால தானா உதிச்ச உடனேயே நட்சத்திரங்களும் சந்திரனும் வாய் மூடி மௌனியாரு. இந்து தர்மம் பேசவே பேசாது, காரியவாதி அழகாக காண்பிச்சு கொடுத்துடும். அப்பதான் இதனுடைய பலம் புரியும். சத்தியமானது சனாதனமான ஹிந்து தர்மம், ஒரு நாளும் வீண் போகாத தர்மம். இந்த தர்மம் சொன்ன கங்க பரம பவித்திரமானவள் தான், சந்தேகமே வேண்டாம். நம்ம பெரியவா சொல்றான்னு அப்படியே நம்பணும். இந்த பூரணமான திருட நம்பிக்கை வேணும். சரியா சொல்லணும்னா பாண்டரங்க பக்தர்கள் இருக்காரு. அது இங்கே போற பாண்டரங்க பக்தரை பத்தி நான் பேசவே இல்லை. அந்த மகாராஷ்டிராலேயே இருந்து மராட்டி பேசிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை சம்பிரதாயத்துக்கார அன்னாடங்காட்சிகள்லாம் பல பேர் உண்டு. அவளுக்கு பாண்டரங்கன் மேல இருக்கிற மாதிரி ஒரு மூட நம்பிக்கை நமக்கு நம்முடைய சாஸ்திரங்கள் மேலையும் நம்ம பெரியவா சொன்ன வார்த்தைகள்லையும் நம்பிக்கை வந்துடுத்துனா ஜெயிச்சிடும். அப்படியே அசந்து போயிருக்கேன். அங்க அவளுக்கு இருக்கிற அந்த மூட நம்பிக்கை, பாண்டரங்கன் எங்க தெய்வம், அவனங்களை காப்பாற்றுவான். லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டா. பாண்டரங்க என்னென்ன கேட்கலாம், என்னென்ன வாங்கிக்கலாம், ஒண்ணும் கிடையாது. அப்படியே பார்த்திருக்கேன். எத்தனையோ பேர் பாண்டரங்கனை பார்க்கறதே பிரயோஜனம்னு போகும். அவ்வளவுதான். எதுக்கு பாண்டரங்கனை பார்க்கலாம், வருஷம் ஒரு தடவை பாண்டரங்கனை பார்க்கணும், அவ்வளவுதான். அதுலயும் அந்த தெய்வம் விசேஷமானதாச்சு. மற்ற தெய்வங்கள்லாம் கண்ணு இருந்தா தான் அனுபவிக்க முடியும். பாண்டரங்கன் கண்ணு இல்லைன்னா கூட தொட்டு தடவி பார்த்துடலாம். அந்த ஒரு சௌலபியம், அந்த ஒரு காருண்யம் பாண்டரங்கனுக்கு. அந்த மாதிரி ஒரு திடமான நம்பிக்கை நமக்கு வந்துடணும். ரொம்ப அழகா பராசரப்பட்டர் சொல்ற, கங்கையில குளிக்க போறான், பரம பவித்திரம். அடடா இது பரம பவித்திரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு உப்பு நீர் குட்டைன்ற, அதாவது கணக்கு ஜலத்தை எடுத்து 4 முண்டு விட்டு, அப்பா அடா இப்ப நான் சுத்தமாயிட்டேன், இப்ப போய் கங்கையில குளிக்கிறேன்னு சொன்னா கங்கைகள் இருக்கவாலும் சிரிப்பா, வெள்ள இருக்கவாலும் சிரிப்பா. நம்ம குளிக்கிறதுனால கங்கை ஒண்ணு அபவித்திரமாக போறது இல்லை. அந்த மாதிரி நம்ம பல்லு தேய்க்கும் பொழுதும் மலமூத்திர விசர்ஜனம் பண்ணும் பொழுதும் குளிக்கும் பொழுதும் பகவன் நாமத்தை சொல்றதுனால ஒரு நாளும் அது அபவித்திரம் ஆகாது. எத்தனையோ பார்க்கிறோம், சுமங்கலிகள்லாம் மாங்கல்யம் போட்டு இருக்கா, புருஷா எத்தனையோ பிராமணம் அத்தவாலாம் பார்க்கணும்னா யஜ்னோபவீதம் போட்டு இருக்கா, பரம பவித்திரமானதுதான். பல்லு தேய்க்கும் கைட்டு வச்சுடுறாள, மலமூத்திர கைட்டு வச்சுடுறாள, பரம பவித்திரமானது. மூத்தம் எல்லாம் போகும்போது இருக்கப்படாது, கைட்டியா வச்சுடணும். சதா சர்வதா இருக்கு இல்லையா, அது போல பகவன் நாம ஜபம் சதா சர்வதா ஜபிக்கணும். படுக்கையில படுத்தண்டு ஜபிக்கலாம். படுக்கையில படுத்தண்டு ஜபிக்கலாமோ, அது அவசாரம் இல்லையான்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பீஷ்ம பிரதாமகர் பத்மாசனம் போட்டு சின்முதிரை வச்சுன்னு ஒண்ணும் சொல்லல. சரியா சொன்னா பெட்சோர்ல படுத்துட்டுதான் சொன்ன. உடம்பு முழுக்க புண்ணு, அதான உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அங்கங்க அம்பு இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் வந்து, இதுல வேற அவர் கணத்துல அந்த உடம்பு இறங்குறது. சாதாரண முள்ளு குத்தி எடுத்து நடக்க நடக்க உள்ள ஏறும். அந்த மாதிரி அம்பு இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் எல்லாம் வந்தாச்சு. இந்த கணத்துல வேற அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. அந்த ரண வேதனையில படுத்துன்னு சொன்னார் விஷ்ணு சகஸ்ரநாமம். அதனால அப்ப ஒண்ணு குளிச்ச மாதிரி தெரியல. அப்ப ஒண்ணு அழகா குளிச்சுட்டு அப்படி ஈரன் சொட்ட 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 உட்கார்ந்து எல்லாம் அவர் ஜபிக்கல. படுத்த படுக்கைய அம்பு போட்டுட்டு யுத்தம் முடிய வரைக்கும் காத்திருந்து, யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் கிருஷ்ணனை ஸ்மரிக்க அத்தனை வேணி கூட்டு வர அந்த ஒரு ஸ்திதியில தான் அவர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஜபிச்சாரு. ஸ்ரீமத் பாகவதம் மகாபாரதத்துல எல்லாம் காண கிடைக்கிறது. அதனால படுத்தண்டு பகவன் நாமத்தை சொல்லலாம், பல் தேய்க்கும் பொழுது சொல்லலாம், மலமூத்திரம் பண்ணும் பொழுது சொல்லலாம். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், ஒரு மகா பாவி இருக்கான், குடிகாரன் இருக்கான், அம்மா அடி அடி அடிக்கிறான், குடிச்சுட்டு வந்துட்டு பணம் கொடு பணம் கொடு பணம் கொடு அடிச்சு 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 அவன் கை ஓஞ்சு போயிடுச்சு. கை ஓயிற சமயத்தை கூட அம்மான்னு சொல்லுவான். எந்த அம்மாவை அடிச்சானோ கை வலிச்சுன்னு அம்மான்னு. தாயை கை கொண்டு அடிக்கும் தரியனுக்கு கூட அம்மான்னு கத்துக்கணும், நியமம் வேண்டாமே. அந்த மாதிரி பகவன் நாமத்துக்கு நியமம் வேண்டாம். ஒரு 2 வயசு குழந்தை இருக்குன்னா காத்தால எழுந்த உடனே அம்மா கிட்ட போகணும், அம்மான்னு சொல்லணும்னா பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு சுத்தமா ஆடையெல்லாம் உடுத்திட்டு அப்புறம் போய் அம்மா அப்படின்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இருக்கா? அவசியம் கிடையாது. நம்ம என்ன ஸ்திதி இருக்கோமோ அந்த ஸ்திதியில இருந்து பகவன் நாமத்தை சொல்றதுதான் உத்தமம்.
அதனால 24 மணி நேரமும் பகவன் நாமத்தை சொல்லணும். ஏன்னா 24 மணி நேரத்துல பாதியும் உறங்கி போகும். மீதி நிறையவே கலியுக ராட்சசன் டிவின்னு ஒரு பெட்டி இருக்கு. அதுக்கப்புறம் அது வெரைட்டியா மாத்தி மாத்தி பாக்குறோம். நிறைய இருக்கு சொல்றதுக்குன்னா நிறைய விஷயங்கள் இதுலயோ போயிட்டு இருக்கு. அதனால நீ டிவி பார்த்தாலும் பரவாயில்ல, பகவன் நாமத்தை ஜபிச்சுண்டே பார்க்கிறத ஒரு வழக்கமா வச்சுருங்க. அப்ப தானாவே அதுல தேவையில்லாத விஷயங்கள்ல மனசுல படாம இருக்கும். இந்த மனசுல ஏறினால்தான் கஷ்டம். கண்ணு பாக்குறதுனால கூட பிரச்சனை கிடையாது, மனசுல ஏறி தொலைச்சிருக்குன்னா கஷ்டம். பல சந்தர்ப்பங்கள்ல பாக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்கேயோ அப்படி பார்த்துட்டு இருப்போம். யாரா வருவா இல்லையா சொல்லுவா, நம்ம அங்க பார்த்துட்டு இருவானா அந்த விஷயம் நம்ம புத்தியில ஏறாது. அந்த மாதிரி பகவன் நாமத்தை சொல்லிட்டோம்னா கெடுதல் எதுவும் ஹிருதயத்தை பாதிக்காது. எது நமக்கு தேவையோ அது தானா. அதனால பகவன் நாமத்தை ஜபிக்கணும். எந்த இடமா இருந்தாலும் எந்த நிலைமையா இருந்தாலும் சொல்லணும். நாரத மகர்ஷி கூட சொல்லும்போது சர்வதா சர்வபாவேன நிச்சிந்தைஹி பகவான் ஏவ பஜனீய. அழகா நாரத பக்தி சூத்திரத்திலே சொல்றார், எந்த இடமா இருந்தாலும் எந்த பாவத்துல இருந்தாலும் சர்வதா சர்வபாவேன நிச்சிந்தைஹி, வேற சிந்தனை வேண்டாம், நிச்சிந்தைஹி பகவான் ஏவ பஜனீய. பகவான மட்டும் நீ பஜனை பண்ணிட்டே இரு, வேறதையும் நீ சிந்தனை பண்ணாதே அப்படின்னு சொல். பகவானை கூட கீதையில சொல்லும் பொழுது அனன்யாக சிந்தையந்தோமா அப்படின்னு சொல். இந்த அனன்யா பாவம்னு ஒண்ணு சொல்றோம். அதுக்கு நாரதரே பதில் சொல்றார் பக்தி சூத்திரத்துல, அந்நிய ஆசிரயானாம் தியாகோ அனன்யதா. மற்ற எல்லாத்தையும் பிடிக்கிறத விட்டு தெய்வமே கதின்னு பிடிக்கிறது அனன்ய பாவம். அந்த பாவத்துல இருந்து பகவன் நாமத்தை ஜபிச்சாச்சுன்னா பகவான் நம்ம வாழ்க்கைய நடத்துவான். அதனால பகவன் நாமம் தான் நம்ம கையில இருக்கிற ஆயுதம். எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும், எந்த ஒரு வியாதியா இருந்தாலும், எந்த ஒரு குழப்பமா இருந்தாலும் பகவன் நாமம் வழி காட்டும். யாரா இருந்தாலும் இதான் கதி. ஸ்வயம் வக்ஷஸ்தலத்திலேயே இருக்கும்படியான சீதா விராட்டியாவே இருந்தாலும் பூமிக்கு வந்தாச்சு, பகவான பிரிஞ்சாச்சு, அசோகவனத்திலே மாட்டிண்டாச்சுன்னா ராமநாமத்தை தான் ஜபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வக்ஷஸ்தலத்தே இருக்கிற தாயார் தானே, ஆனா அவளும் ராமா 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 ஜபிச்சுட்டே தானே இருந்தா. தெரியவா சொல்லுவா, பகவான் ஒருவேளை நம்மளை விட்டு விலகினாலும் நாமம் நம்மளை விட்டு விலகவே விலகாது. சீதாவரத்தை விட்டு ராமன் விலகினான், ஆனா ராமன் நாமம் விலகல. கோபிகாஸ்திரிகள் பகவானோட ராசம்னு ஓடி வந்தா, கொஞ்சம் அகம்பாவம் வந்துடுதா, நாங்க மட்டும்தான் அப்படின்னு நினைச்சா தெய்வம் அந்தர்தானம் ஆயிடுச்சு. ஆனா அந்த சமயத்துல கூட அவகிட்ட இருந்து கிருஷ்ண நாமம் போகல. பகவான காட்டிலும் சௌலபியம் எதுன்னா பகவன் நாம ஜபம். பகவான் கூட அப்பப்ப பாக்கணும், அகம்பாவம் இருக்கா மமகாரம் இருக்கா அப்படி பாக்குறான். பகவன் நாமம் சொல்றாளாம், அது போது. தாயார போல அதனால பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன்னு திருமங்கை மன்னன் சொன்னார். சாஸ்வதமானது பகவன் நாம ஜபம். கலியுக தர்மம் இது ஒண்ணுதான், வேற இல்ல. நீங்க தேட வேண்டாம், ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். கலியுகத்தை போய் நான் மெடிடேஷன் கத்துக்கிறேன், இன்னும் நிறைய சொல்றேன் புதுசு புதுசா, அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை கத்துக்கிறேன் இதை கத்துக்கிறேன் பெரியவாளே சொல்லிட்டா, வேற எதுவுமே வேண்டாம். கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் ஒண்ணு போதும். கிருத்தேய தியாயத்தோ விஷ்ணு பிரேதாயம் யசதோ மகைஹி துவாபரே பரிச்சரியாயாம் கலௌ தத் ஹரிகீர்த்தனம். ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகம். இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் விஷ்ணு புராணத்துல இதே அர்த்தத்துல காணக்கிறது. கொஞ்சம் வார்த்தைகள் மாறுறது, அர்த்தம் அவ்வளவுதான். கிருத்தயுகமா இருந்தா தியானம் பண்ணா மோட்சம் அனுபவிக்கலாம், பகவான் அனுபவிக்கலாம். திரேதாயுகமா இருந்தா யாக யஜ்ஞாதிகள் பண்ணணும். துவாபரமா இருந்தா அர்ச்சனை பண்ணணும். கலியுகமா இருந்தா நாம சங்கீர்த்தனம் ஒண்ணு போதும். இதுக்கு மேல வேற எதுவும் வேண்டாம். கலௌ தத் ஹரிகீர்த்தனா, ஹரிநாம ஜபம் ஒண்ணு பண்ணா போதும். கலியுகத்துல வேற எதையும் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு விருத்தி தீட்டு கிடையாது, க்ஷய தீட்டு கிடையாது, அதாவது பிறந்த தீட்டும் கிடையாது, யாரா இறந்து போன தீட்டும் கிடையாது. அப்படியா இறந்து போன தீட்டு எல்லாம் கிடையாதுன்னா அந்த இறந்து போன சரீரம், இந்த சரீரம் இருக்க அது எடுக்கும் பொழுது கூட கோவிந்தா கோவிந்தான்னு இழுத்துன்னு போவா கொஞ்ச நேரத்துக்கு, கொஞ்சம் தூரத்துக்கு. அதனால அபவித்திரமே இல்லாத ஒரே ஒரு வஸ்து அப்படின்னா பகவன் நாம ஜபம் ஒண்ணுதான். தங்கத்தை நீங்க சாணியில போட்டாலும் அது தங்கம் தான்.
சாக்கடையில போட்டு தொலைச்சாலும் தங்கம் தான். நீங்க களிமண்ல போட்டு முக்கி எடுத்தாலும் தங்கத்துக்கு உரிய சுவாவமும் ஸ்வரூபமும் மரியாதையோ மாறவே மாறாது. இங்க சாணியில போட்டு எடுத்துட்டு ஆரம்பி கொண்டு போய் சாணியில போட்டுட்டேன், அதனால 100 ரூபாய் குறைச்சு போயலாம், இன்னைக்கு என்ன ரேட்டோ எடுத்துக்கன்னு சொன்ன வழிய சாணி 2ஆம் பட்சம் தான். சாக்கடையில விழுந்துடுத்து 50 ரூபாய் குறையுமா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு கிராம் என்ன விலையோ கொடுப்போம். அந்த மாதிரி பகவன் நாமத்துக்கு அபவித்திரம்ன்றது ஒரு நாளும் கிடையாது. யார் சொன்னாலும் அதுக்கு அபவித்திர தன்மைன்னு ஒண்ணு வரவே முடியாது. பரம பவித்திரமானது பகவானுடைய நாம ஜபம். அதனால எப்பொழுதும் சொல்லணும், எல்லாரும் சொல்லணும், எல்லா சமயத்திலையும் சொல்லணும். இதுதான் சட்டம், இதுதான் சாஸ்திரம், இதுதான் ரூல், இதுதான் லா. இதுக்கு மேல மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரமே கிடையாது. ஜபமே ஜெயம். நிஜமாவே சனாதனமான தர்மம் சொல்லிட்டு நாம ஜபமே ஜெயம். சதா சர்வதா நாமம் ஜபிச்சோம்னா எல்லா காரியத்திலையுமே ஜெயம் நிச்சயமாகவே அனுபவிக்க முடியும். துளி கூட சந்தேகமே வேண்டாம். அதனால பிறந்த தீட்டோ இறந்த தீட்டோ வேண்டாம். பல் தேய்க்கும் பொழுதும் குளிக்கும் பொழுதும் என்ன காரியம் பண்ணாலும் படுத்திருந்தாலும் சொல்லலாம், சொல்லணும். அப்ப மாதாந்திர தீட்டு உண்டோ ஸ்திரீகளுக்கு? அதுவும் இல்லை. தீட்டு சமயத்துல கோவிலுக்கு போகப்படாது, துளசியை போய் பிரிக்கப்படாது, துளசி பிரதட்சணம் பண்ணப்படாது, கிரகத்துல உட்கார்ந்து சுவாமி அறைக்குள்ள போய் பூஜை பண்ணப்படாது. இதெல்லாம் ரூல். ஆனா பகவன் நாமத்தை ஜபிக்கப்படாதுன்னு யாருமே சொல்லல. பகவன் நாமத்தை ஜபிக்கணும். திரௌபதி ஆத்துக்கு தீட்டா இருக்கும்பொழுதுதானே அவருடைய வஸ்திரத்தை அபகரிச்சு அவள் அவமானப்படுத்த எவ்வளவு கொடூரமான புத்தி பாருங்க. அவ ஏற்கனவே ஆத்துக்கு தீட்டா இருக்கா, அந்த ஸ்திரீயை கொண்டு வந்து சபையில நிக்க வச்சு அத்தனை புருஷன், அதுல ஒரே ஒருத்தன் தான் கண்ணு இல்ல, திருதராஷ்டிரன், மற்ற அத்தனை பேருக்கும் கண்ணு இருக்கு. இதுல தாத்தாலேந்து பெரியப்பாலேந்து எல்லா பந்துக்களும் இருக்கா. அத்தனை பேருக்கு நடுவில் ஒரு தீட்டாய் கிடக்கிற ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நிர்வாணமா நிக்க வைக்கணும்னா அந்த துரியோதனம் புத்தி அவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாத்துக்கோங்க. துரியோதனுக்கு கூட ஒத்துவதின் இருக்கான அந்த கர்ணன் எவ்வளவு மகா பாபின்னு பாத்துக்கோங்க. சினிமாவை பார்த்து கர்ணன் நல்லவன் முடிவு பண்ணி தொலைச்சுடாதீங்க. ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நடுஹால்ல நிக்க வச்சுட்டு சபையில நிக்க வச்சுட்டு அவள் அவமானப்படுத்தணும்னு சொல்றான்னா அவன் என்ன வேணா தான தர்மம் பண்ணி தொலையிட்டான். இந்த ஒரு பாவத்துக்கு முன்னாடி அத்தனையும் செத்து போச்சு. கர்ணன் ஒண்ணு உத்தமன்லாம் கிடையாது. துரியோதனன் கெட்டு போனதுக்கு காரணமே கர்ணன் தான். கர்ணன் இல்லைன்னா உருட்டுப்பான் துரியோதன். அடடா நம்ம ஜெயிக்க மாட்டோம், வம்பே வேண்டாம், ஒழுங்கா உருப்படலான்னு தோணிருக்கும். பல விஷயங்கள், பல யதார்த்தங்கள், வித்தியாசமான அனுபவங்களை பார்த்து தப்பான அர்த்தம் பண்ணி தொலைச்சிடும். அங்கதான் பிரச்சனையே அனர்த்தமாயிருக்கு. கர்ணன் ஒண்ணு உத்தமன்லாம் ஒண்ணும் கிடையாது, பெரிய ஒரு மகாத்மா கிடையாது. தான தர்ம குறைவெல்லாம் ஒரு முடிவெல்லாம் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. அதை மிஞ்சி எத்தனையோ பேர் இருக்கா. தான தர்மம்னா கோபிகளை சொன்னோம், சரீரத்திலேருந்து இந்திரியத்திலேருந்து மனசிலேருந்து வாழ்க்கையிலேருந்து அத்தனையும் கொண்டு தாவக்காக அவன் திருவடியில போட்டாலே அவன் நிஜமாவே தியாகிகள். அவாதான் தான தர்ம கொடை வள்ளல். ஏன்னா யாருக்குமே தன் சரீரத்தை கொடுக்க மனசே வராது, அதையும் கொடுத்தது கோபிகைகள் தான். அதனால கர்ணன்லாம் ரொம்ப பெரியவன் ஆஹா ஓஹோன்னு மனச ஒரு தப்பான அபிப்பிராயத்துக்கு ஒரு நாள் வந்துடவே வந்துடாது. அந்த குழந்தை வந்து நிக்கிறா, விதவிதமா தர்மம் நியாயம் எல்லாம் பேசுறான். நம்ம தர்மம் நியாயம் எல்லாம் கேட்கறதுக்கு தர்ம நியாயத்துல ஆசை உடையவன் தயாரா இருப்பான். தர்மம் நியாயத்துல ருச்சியே இல்லாதவனுக்கு போயிட்டு தர்மத்தின் நியாயத்தை சொல்லி தொலைச்சு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு இந்துக்கள் அதான் பண்ணிட்டு இருக்கோம். அவள் தர்மம் தெரியலையே, நியாயம் தெரியலாம். ருச்சி இல்லாதவனுக்கு எதுக்கோ தெரியுமோ எதோட வாசனை தெரியாத உன்னிடத்துல போய் வாசனோட நன்னா இருக்கு பாத்தியா, நன்னா இருக்கு பாத்தியா, நன்னா இருக்கு பாத்தியா, தன் கணக்குல வாங்கி வச்சாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. திரௌபதி அந்த மாதிரிதான் தர்மத்தை சொல்றா, நியாயத்தை சொல்றா, தன் பக்கத்து விஷயங்கள் எல்லாம் சொல்றா, கதறா, துடிக்கிறா, அழறா, போராடுறா, பீஷ்ம பிதாமகர் சப்போர்ட் கூப்பிடுறா, விஜயரை கூப்பிடுறா, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தர்மம் தெரிஞ்ச பீஷ்ம பிதாமகரும் பேச முடியல, துரோணர் கிருபாச்சாரியருக்கும் வாய் திறக்க முடியல. பேசினது ரெண்டு பேர், ஒன்னு விதுரர், இன்னொன்னு விகர்ணன், துரியோதனுடைய ஒத்த தம்பி. ஏதோ அகஸ்மாத்த நல்லவன் ஆகிட்டான். அது என்ன விதுரர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாலும் என்னமோ தெரியல, கொஞ்சம் சகவாச தோஷம், சத்சங்க தோஷம், கொஞ்சம் நல்லது பேசி தொலைச்சுட்டான். மத்த யாரும் நல்லது பேசவே இல்லை. ஆனா அது எடுபடல, கடல்ல கரைச்ச பெருங்காயம் போல. சரி, நம்ம காப்பாத்திக்கலாம், என்ன பிரயோஜனம்? ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல தர்மம் தோத்து போயிடும், நியாயம் தோத்து போயிடும், நம்முடையதான வாதங்கள் தோத்து போயிடும்.
நம்ம கூட இருக்கிறவா நமக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுவார்கள். அவளுடைய நெருங்கின பந்துக்கள் பஞ்ச பாண்டவர்கள் தலை குடிஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கா. அரே துரியாதனா வேண்டாண்டா, நாங்க வேணா அம்மனமா நிக்கிறோம், அந்த குழந்தைய விட்டுடுவான்னு ஒரு பய சொன்னானோ, ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் சொல்ல, தர்மர் வசத்தின்றோம், அர்ஜுனன் வசத்தின்றோம், பீமன் வசத்தின்றோம், வேண்டாண்டா நாங்க வேணா அவமானப்படுறோம். அவளை அவமானப்படுத்தாருன்னு வாயை திறந்து சொல்ல முடியல. எல்லாம் வாய் மூடி மௌனியா இருக்க இவள் தன்பலமும் இழந்து அத்தனையும் போயாச்சு. அவ அப்பா நல்ல பெரிய வீரன் தான், அவளுடைய சகோதரன் அற்புதமானவன் தான். ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல யாருடைய சகாயமும் நமக்கு பிரயோஜனம் ஆகிறது இல்லைன்றதுதான் சத்தியம். ஐசியூல போய் அட்மிட் பண்ணாச்சுன்னா யாருடைய சகாயம் யாருக்கு கிடைக்கிறது? கர்ப்பத்தில் இருக்க குழந்தைக்கு யார் சகாயம்? ராத்திரி நன்னா தூங்கிட்டு இருக்கோம், அப்ப யாருக்கு சகாயம் பண்றோம்? ஒரு ஸ்திதிக்கு மேல யாருமே யாருக்குமே பிரயோஜனம் இல்லைன்றதுதான் நடைமுறை உண்மை. நம்ம ஏத்துக்கிறோமோ இல்லையோ சத்தியம் இதுதான். எப்பொழுதுமே உலகத்துல எது கஷ்டம்னா சத்தியத்தை அப்படியே ஏத்துக்கிறதா பெரிய கஷ்டம். அதுக்கு வேஷமெல்லாம் போட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஏத்துக்க தயாரா இருக்கும். ஆனா அது அப்படியே ஏத்துக்க யாரும் தயாரா இல்லை. மரணம் சத்தியம், அது கூட இப்படி எல்லாம் வந்தா நன்னா இருக்கும், தூக்கத்தை இருக்கும் போது நன்னா வந்தா நன்னா இருக்கும், இப்படிதானே யோசனை பண்றோம். சரி எப்படி வரமா போய் எப்ப வேணா வரட்டுமே, எப்படி வேணா வரட்டுமேன்னு ஒரு சிந்தனை வரமாட்டேங்க. ஆனா தலையெழுத்து அதை விட்டு மீறி போக முடியாது, ஏற்றுண்டே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். சனாதன தர்மமும் சத்தியம் ஏத்துக்கிறது எல்லாருக்கும் கஷ்டம். ஆனா தலையெழுத்து உலகத்துக்கு இதை ஒதுக்கி தள்ள முடியாது. இதை ஏற்றுண்டே ஆக வேண்டிய நிர்பந்தம் அத்தனை மதத்துக்காராளுக்கும் நிச்சயமா உண்டு. உலகத்துல எத்தனையோ வருஷங்களா இருக்க எத்தனை விதமான மதங்களா இருந்தாலும் சனாதனமான தர்மத்தை ஒரு நாளும் தள்ள முடியாது, சத்தியம். அதனால ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. ஆனா வேற வழி இல்ல. இன்னைக்கோ நாளைக்கோ கொஞ்ச நாள் கழிச்சோ சத்தியமா சனாதனமான தர்மத்தை ஏற்றுக்கொண்டே ஆகணும். இதை சொல்லி கூட சந்தேகமே கிடையாது. திரௌபதிக்கு யாரும் சகாயம் இல்லை, தன் கையும் சகாயம் இல்லை. அவ பாது வச்சிருக்கா கைய, பாது அலங்காரம் பண்ணி வச்ச கை கூட இன்னைக்கு அவளுடைய அவசரத்துக்கு பிரயோஜனப்படல. எல்லாம் இழந்தாச்சு. கடைசியில பார்த்தா வேற ஒன்னும் கதி இல்ல. கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு ரெண்டு கைய மேல தூக்கினான். இந்த காலகட்டத்துல கை கூப்பறதே அசிங்கம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு நமக்கு எல்லாம். எத்தனை பேர் நான் பாக்குறேன் இந்துக்களை இந்த கோவில் வாசனை அப்படின்னு, இது எந்த முத்திரன் தான் தெரியுது. நானும் பல வருஷங்களா பல புத்தகங்களை தேடிட்டு இருக்கேன். எங்கேயா சனாதனமான தர்மத்துல பகவான பார்த்து இப்படி ஒரு முத்திரை எங்கேயா இருக்கா இப்படி இப்படின்றா வேற எங்கேயோ எல்லாம் பார்த்து எதையோ படிச்சு தொலைச்சுட்டு இதெல்லாம் நம்ம சுவாமி கிட்ட வேற கொடுத்து காட்டுறோம். நமக்கு கை கூப்பறதுதான் லோகத்துல சர்வசிரேஷ்டமான முத்திரை எதுன்னு கேட்டா அஞ்சலி. கருட புராணம் சொல்றது அஞ்சலி பரமமுத்ரா க்ஷிப்ரம் பவதி தேவ பிரசாதன். பகவான் சீக்கிரத்துல குஷிப்படுத்தணுமா, கைய கூப்பிடுங்க போ. இந்த கையை அப்படி கூப்பியாச்சுன்னா நான் கையால் ஆகாதவன், கையில ஒன்னும் இல்ல, உன் காருண்யத்தை நம்புறேன்றது இந்த கை கூப்பர். அஞ்சலி பரமமுத்ரா. இதுக்கு மேல முத்திரையே கிடையாது. எத்தனையோ முத்திரை எல்லாம் உண்டு. தாந்திரிக பூஜை நிறைய முத்திரை எல்லாம் போடுவா, பார்த்திருக்கலாம் நீங்க. எத்தனையோ இடங்கள்ல நிறைய முத்திரை எல்லாம் உண்டு. ஆனா அஞ்சலி பரமமுத்ரா, கை கூப்பிடுறதுக்கு அந்த மனுஷாளுக்கு அந்த சரீரத்துக்கு இல்ல, அவளுக்குள்ள இருக்கிற அந்தர்யாமிக்கு. ஒரு மரத்தை பார்த்தா கூட கையை கூப்பிடுறோம். கையை கூப்பிடுறோம்னா அதுதான் எல்லாத்துலயும் தெய்வம் இருக்கு. தெய்வத்தை நான் நமஸ்காரம் பண்றேன், தெய்வத்துக்கு நான் அஞ்சலி பண்றேன். தெய்வம் இல்லாத இடம் எதுவுமே அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மா. அதனால அரச மரத்துல இருந்து வேப்ப மரம் வரைக்கும் கையை கூப்பிடுறோமே, சின்ன குழந்தை வளர்ந்து கையை கூப்பிடுறோமே, அதுதான் சனாதனமான தர்மம். அஞ்சலி பரமமுத்ரா. என்ன கையை கூப்புங்க. கையை கூப்பிடுறதே பெரிய காரியமா. தலைக்கு மேல கையை கூப்பினா அவளுக்கெல்லாம் கொஞ்சம் அவ்வளவு தூரம் பக்தி வரலன்னு நமக்கு இந்த காலத்துல அபிப்பிராயம் ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்க்கலாம். இந்த திருப்பதி எல்லாம் போனோம்னா சாதாரண ஜனங்கள், நிஜமாவே அந்த மாதிரி ஜனங்கள்னாலதான் இன்னைக்கும் இந்து தர்மம் தழைச்சிருக்கு தெரியுமா. நம்ம எல்லாம் யாரும் காரணமே கிடையாது. திருப்பதி பெருமாள் நம்பி இந்த வருஷத்துக்கு ஒரு தரம் ஓடுறாள். அந்த கூட்டம் பாண்டரங்கனை நம்பி அன்னாடங்காட்சி வேலையெல்லாம் விட்டுட்டு 4 மாசம் நடந்து போய் வார்த்தையை சம்பிரதாயம் ஆஷாட சுக்ல ஏகாசிக்கு விரதம் இருந்து 4 மாசம் தெரிஞ்சுதான் அப்படி அலைஞ்சிட்டு போவாள். அந்த மாதிரி உன்னதமான மூட பக்த ஜனங்கள் தான் இன்னி வரைக்கும் நம்ம தர்மத்தை காப்பாத்திருக்கா. படிச்சவா யாரும் காப்பாத்தல, பணக்கார யாரும் காப்பாத்தல.
ஏன்னா எல்லாரும் வெளிநாடு போயிட்டு இருக்கோம். பிராமணா யாரும் காப்பாற்றணும். உண்மையை சொல்றேன், காப்பாத்துறது அந்த மூட பக்த ஜனங்களுடைய ஸ்ரத்த. வைகாசி விசாகத்துக்கு நம்மாழ்வார் பார்க்க ஓடி வர கூட்டம், வைகாசி விசாக திருச்செந்தருக்கு கூட்டம் கூட்டமா குடும்பத்தோட நடக்கிறாள். அந்த உத்தமமான பக்த ஜனங்களுடைய திருவடி தூளிதான் இன்னைக்கும் நம்ம தர்மத்தை காப்பாத்தினோம். நிஜமாவே நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம், டிவி பார்த்துட்டு இருக்கோம், கேட்டு இருக்கோம். இந்த ஸ்ரத்த அவ கிட்டதான் இருக்கு. நமக்கெல்லாம் அந்த ஸ்ரத்தைதான் இல்லை. நான் சத்தியத்தை சொல்றேன், கசக்கும், ஆனா உண்மைதானே. அவ ஹிருதயத்துக்கு தெரியும், வெளியில சொல்றது இல்ல. நிஜமாவே அரியன் பார்த்திருக்கேன். வைகாசி விசாகத்துக்கு வந்த அந்த ஜனங்கள் ஒன்னும் பெருசா தெரியா, நம்மாழ்வா எங்க நம்மாழ்வா ஓடி வந்த அந்த அந்த ஆசை ஏன்னோ பந்துவை பாக்குற மாதிரி, தன்னாவது குழந்தைய பாக்குற மாதிரி, தன் பேரும் பேத்திய பாக்குற விட கோடி மடங்கு ஆனந்த நம்பிக்கை அவளுக்கு. நமக்கு அப்படி இல்லையே, இல்லையே. எத்தனை பேருக்கு இருக்கும்? இன்னைக்கு எல்லாரும் பார்த்தோம்னா டூர் பண்ணிட்டு இருக்கோம், யாரும் யாத்திரை போகிறது இல்லை. நீ எல்லாரும் பணம் இருக்கவள என்ன பண்றோம்னா டூர் போறோம். அதனால தெய்வ அனுபவம் கிடைக்கிறதில்லை. அவள்லாம் யாத்திரை போறோம். அதனாலதான் இன்னைக்கு அவளுக்கு தெய்வ அனுபவங்கள் கிடைக்கிறது. இன்னைக்கு சந்திரபாக நதியத்துல பாண்டங்களை பாக்குற கோடி பேர் உண்டு. அவள் யாத்திரையா போறா, பாண்டங்களுக்காக போறா, வேற எதையுமே யோசனை பண்ணாம போறா. நம்ம மத்த கம்ஃபர்ட் எல்லாம் பார்த்துட்டு இங்கேயாவது 10 நாள் டூர் ஏற்பாடு பண்ணா, டூர் என்னது யாத்திரைன்னு சொல்லவே கூடாது. அவளை அப்படிதான் சொல்லுவா. போறவாளே பிருந்தாவன டூர் போறேன், துவாரகா டூர் போறேன், காசி டூர் போறேன். அவளை அப்படிதான் காசி டூர், கங்கா டூர், 10 நாள் சகல விதமான ஆகார படுக்கை வசதியுடன் எல்லாம் போட்டு இவ்வளவு ரூபா. அப்படியே அவ நல்லா பண்ண. அவ கேட்டரிங் அருமையா இருக்கும் தெரியுமா. நான் ஒரு தடவை போயிருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. அங்கேயும் இதுதானா, அங்கேயும் இதே பொழப்பு தானா, இதேதான் எப்ப பாரு உண்டியே உடையே என்று உகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையா. குலசராஜத்துல இந்த கூட்டம் நமக்கு உத்தராதா சாமி, இதை விட திருமலையில ஏதானும் ஒன்னா என்ன படைச்சுடுறாப்பா, வேற எதுவுமே வேண்டாம்னு குலசேகர ஆழ்வார். ஆனா அவெல்லாம் யாத்திரை போறா. வாழ்க்கை சம்பிரதாயத்துக்காக நான் பார்த்திருக்கேன். நிறைய பேர் அன்னாடங்காட்சி அன்னைக்கு குழப்பு நடத்தினா அவளும் அவ குடும்பத்தால சாப்பிட முடியும். நான் ஆஷாட சுக்ல ஏகாத்தி இப்ப போய் பாக்குறேன் மகாராஷ்டிர ஜனங்கள்ல. அவ தலைவர் தொப்பி வச்சு ஏதோ அபங்கம், பெரிய ராகம் தாளம் பல்லவி நளினம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு அபங்கம், கிருஷ்ணமாதே மாதா கிருஷ்ணமாதே பிதா உனக்கு காரம் ஏதோ ஒன்று பாடிண்டு வீதி வீதியா அப்படி ஈரகம் கொண்டு போவா. யாராவது ஆகாரம் கொடுப்பா சாப்பிடுவா. எத்தனையோ பேர் அவளை நம்பி ஆயிரக்கணக்கான பணம் கொடுத்து பாண்டரங்கன் உண்டியில போடுங்க, ஒத்த பைசா எடுக்க மாட்டான், கொண்டு போய் அப்படியே பாண்டரங்கன் உண்டியில போடுவாள். அவ நம்பிக்கை காப்பாற்ற. அவர்களுக்காகத்தான் இன்னைக்கும் இந்து தெய்வங்கள் தன் பலத்தை காமிச்சுட்டு இருக்குது நமக்காகவா. நெல்லையப்பர் காந்திமதிக்கு எத்தனை பேர் வந்து பாக்கிற திருத்தேருக்கு வர்றது பார்த்தோம்னா அவரை பூரணமா நம்புற கூட்டம் தான் அங்க போய் நிக்கிறது. மற்றதெல்லாம் டிவில லைவ்ல போடுறோம், உட்காந்து பார்த்துடலாம். இது கனாவசியமா சமப்பண்ணும். பகவான் தான் ஆத்துக்கே வந்துடுறாரு. அந்த மாதிரி குழந்தைகள்லாம் ஆத்துக்கே வராளு, கல்யாணம் முடிச்சுட்டு அதான் ஆத்துக்கே வருவாள். உட்காந்துட வேண்டியதானே, அங்கெல்லாம் மட்டும் முன்னாடி போய் நிக்கணும். எத்தனை தூரம் ஏமாற்றம். பக்திக்கு பிராதானியம் தர மாட்டேங்க, பக்திக்கு பிராதானியம் தரணும். தெய்வம், தெய்வத்தினோட கைய கூப்பிடும். அதுவும் தலைக்கு மேல கைய கூப்பிடுறது இருக்க பரம சுகம். அப்பா எனக்கு ஒண்ணும் முடியல, எல்லாம் என் தலையை மீறி போயாச்சு, உன் திருவடியில கைய வைக்கிறேன்டாப்பான்னு 2 கைய மேல தூக்கணும். கோவிந்தா புண்டரி காட்சா ரட்சமாம் சரணாகதம், காப்பாது. ஓம் கால சரணாகதி பண்ணிட்டேன், எனக்கு ஒண்ணும் தெரியலேன்னு கதர்றா திரௌபதி. அந்த சமயத்துல பகவான் கிருஷ்ணன் துவாரகையில சத்யபாமாவோட சொக்கட்டாவாரின் இருக்கான். லீலா விபூதிக்கும் நித்திய விபூதிக்கும் நாயகன், நிஜமாவே பரலோக சாம்ராஜ்யத்தின் பரமபிதா, ஆச்சரியமானவன், அத்புதமானவன், சந்தேகமே இல்லை. பரலோகம் இந்து தர்ம வார்த்தை, சாம்ராஜ்யம் இந்து தர்ம வார்த்தை, பரமபிதா மேலான தந்தை இந்து தர்ம வார்த்தை. கர்த்தே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, எத்தனை பேர் தெரியும்? எனக்கு தெரியாது. தத்தாத்திரேயருடைய ஸ்தோத்திரத்துல இருக்கு, ஆஞ்சநேய ஸ்தோத்திரத்துல இருக்கு, விஷ்ணு சகஸ்ரநாமத்துல கர்த்தரே நமக இத்ரே. நமக்கு என்னமோ இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் சொன்ன அப்படி ஒருத்தர் அப்படி பாத்துக்கிறேன். சனாதனமான ஹிந்து தர்ம வார்த்தை, நம்ம புராணம், நம்ம இதிகாசங்கள், பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா நம்ம பெரியவா சொன்ன வார்த்தை நல்லா ஞாபகம். கர்த்தா அப்படின்னு சாதாரணமாவே அவர் தான் கர்த்தா. அந்த சமயத்துல பிருகஸ்பதிகள் எல்லாம் பேசுவார், யார் கர்த்தா அப்படின்னு, இவர் தான் கர்த்தா. பார்க்கலாம், அதான அபர காரியமோ இல்லாட்டி நல்ல காரியமோ, கர்த்தா யாரு அப்படின்னு கேள்வி. கர்த்தா
கர்த்தா, இந்து தர்மத்துடைய செய்கின்றவன், செய்ய வைக்கின்றவன், இப்படி பல அர்த்தங்கள் உண்டு. நிறைய புராண இதிகாசங்கள்ல கர்த்தா அப்படிங்கிற வார்த்தை. அதனால இந்துக்கள்லாம் உத்திஷ்டத்தை ஜாகிரத, எழுந்துக்கோங்க விழிச்சுக்கோங்க. நம்ம கதோபனை சொல்ற உத்திஷ்டத்தை ஜாகிரத, அதேதான் விவேகானந்தர் அரை அவேக், எழுந்துக்கோங்க முழிச்சுக்கோங்க, இனிமேலாவது முழிச்சுக்கோங்க. இதுதான் நல்லா கொரட்டை விட்டு சுகமா கும்பகரணம் மிஞ்சி ஒரு தூக்கம் போட்டு தொலைச்சுட்டோம். கும்பகரணம் தோத்து போயாச்சு இந்துக்கள் இடத்துல. இன்னைக்கு எப்பயாவது முழிச்சுட்டோம்னா நிஜமாவே நமோ நமக கூட நம்ம வார்த்தைன்னு புரியும். ஏன்னா வார்த்தைகள் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கு, எங்கேயோ போயிட்டு இருக்கு. இன்னைக்கே பிடிச்சோம்னா, இன்னைக்கே பூச்சி மருந்து தெளிச்சோம்னா ஜீவிக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தர்மம் இது ஹிந்துஸ்தான். இந்த வார்த்தையை நமக்கெல்லாம் மறந்து போயிடுது. இது இந்துஸ்தான், இது ஹிந்துஸ்தானம். இந்தியா சொல்லாதீங்க, ஒண்ணு பாரத தேசம் சொல்லுங்க, இல்லாட்டி இந்துஸ்தானம்னு சொல்லுங்க. சொல்றதுக்கெல்லாம் இந்தியா 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 எவனா வச்ச பேர் நமக்கு எதுக்கு? நமக்கு இந்துஸ்தானம் போதும், பாரத தேசம் போதும், அகண்ட பாரதம் போதும். அதுக்கு மேல வேற நமக்கு அவசியமே கிடையாது. ஆச்சரியம், அதி விசேஷம். பகவான் பரமபிதா ஜோர விளையாடுன்றிருக்க நிஜமாவே. கதிகி பர்த்தா பிரபு சாட்சி நிவாசக சரணம் சுகிருத். பகவான் கீதையில சொல்றான், உனக்கு கதி நான் தான், பர்த்தா நான் தான், சுகிருத் நான் தான். அப்பா ஜெகத்துக்கு பிதாவும் நான் தான், மாதாவும் நான் தான். கீதனங்கள், கீதையுடைய வாசகங்கள் எல்லாம் ஞாபகம். ஜெகத்துக்கு பிதாவும் நான் தான், மாதாவும் நான் தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பகவத்கீதையில சொல்றார். இருக்கு, நான் தான் ஜெகத்துக்கு மாதா பிதா, மாதா தாத்தா பிதாமக பவித்ர ஓம்கார. பகவான் லிஸ்ட் போட்டு சொல்றேன், எல்லாம் நான் தான் வேலை, நான் தான், நான் மட்டும்தான். அதான் என் ஒருவனை மட்டுமே சரணடைன்னு என் பெருமான் சொன்னான். அந்த பிரபு அழகா சொக்கடம் விளையாடு. அது என்ன, அப்படி கையோடு வச்சுண்டு திருப்பார்கடல்ல ஆதிசேஷன் மேல அனந்தசேனா பள்ளி கொண்ட பெருமாளா இருக்கான். இங்கேயும் அப்படி திண்டு வச்சுன்னு அப்படி அழகா காலை நீட்டிண்டு அழகா சிரிச்சுண்டு இடது கையினால அப்படி சக்கட்டான உருட்டிண்டு வலது அப்படி கண்ணத்துல வச்சுண்டு சத்யபாமா அப்படின்னு பேசிண்டு பரிகாசம் கண்டு ஜோரா விளையாடின்னு இருக்கான். பார்க்கணும், பகவான் அனுபவிக்க கோடி இருக்கு, ஆசை வேணும். ஞாயிற்றுக்கிழமையா காத்தால சுகமா கொஞ்ச நேரம் தூங்கலாம், நல்லா சாப்பிடலாம், நினைச்ச நேரத்துக்கு குளிக்கலாம், சாயங்காலம் குட்டி தூக்கம் போடலாம். சாயங்காலம் வேற ஏதாவது காரியம் இருந்தா ராத்திரி சீக்கிரம் படுக்கணும், நாளைக்கு அதை சீக்கிரம் எழுதுக்கணும். இன்னும் ரொம்ப சீக்கிரம் 3 மணிக்கு எழுந்துக்க போறோம். கீழ் வானங்கள் என்று எருமை சிறி வீடு மெய்வான் பரந்த எழுந்துக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு சீக்கிரம் படுத்துக்கணும். ஆனா எத்தனை நாள் தெய்வத்தை பார்க்கணும்னு எழுந்தோம். இன்னைக்கு என்ன அனுபவம் கிடைச்சது? ராத்திரி தூங்கும்போது என்ன அனுபவம் கிடைச்சது? அதுதான் என்ன அனுபவம், என்ன சம்பாதிச்சோம் ஆத்மாவுக்கு? ஆத்மாவுக்கு என்ன கிடைச்சது? சரீரத்துக்கு நிறைய அனுபவிச்சாச்சு, நிறைய. ஆத்மாவுக்கு இன்னைக்கு என்ன கிருஷ்ணானுபவம் கிடைச்சது? குச்சேலர்லாம் அப்படி இருந்தா, இன்னைக்கு வந்து கிருஷ்ணானுபவம் கிடைக்கலையே, பக்தி போயிருந்தோம் நடுங்குவார். 5 நிமிஷம் பகவத் ஸ்மரணம் இல்லேன்னு அவர் தோணி போயிருந்தாலும் நடுங்குவார். ஒண்ணு வேண்டாம் 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 வேண்டாம். ஆச்சரியம். இடையாற்றூர் நம்பின்னு ஒருத்தர் இருந்தார், ஸ்ரீரங்கத்துக்கு தள்ளி ஒரு தூரத்தில் இருந்தார். அப்ப ஸ்ரீரங்கத்துக்கு உற்சவத்துக்கு மட்டும் வந்துட்டு போவார், அவ்வளவுதான் அவருக்கு முடியும். சமயத்தில் ஒரு ஆகாரம் சாப்பிடறதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அவ மனைவியோ குழந்தையோ வந்து நேரம் ஆயிடுச்சு சாப்பிடலையா அப்படின்னு கேட்பா. உடனே அவர் சொல்லுவார், உற்சவம் வந்துடுத்தா அப்படிங்க. அவருக்கு ஆகாரமே இந்த ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற உற்சவம் தான். 10 நாள் உற்சவத்தை பார்ப்பார், அப்படியே சபையை வச்சுருப்பார், அதையே தினம் ரசிச்சு ரசிச்சு அனுபவிச்சுருப்பார். அடுத்த உற்சவம் வரைக்கும் அதுதான் அவருக்கு போகம், அது ஒண்ணுதான் அவருக்கு போக்கியம், அது எதுவுமே கிடையாது. பகவான் அனுபவிக்கணும், நன்னா அனுபவிக்கணும். உனக்கையான் வாழ மாதிரி தினவதீர அனுபவிக்கணும். அப்பாடான் நீங்க நான் பகவான் அனுபவிச்சேன். இன்னைக்கு நீங்க கோபப்பட்டேலா, சந்தேகப்பட்டேலா, அழுதேலா, புலம்பினேலா, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, பகவத் ஸ்மரணையை அனுபவிச்சேலா. இன்னைக்கு இவ்வளவுதான். ராத்திரி படுக்கும்போது இன்னைக்கு எனக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைச்சது, நீங்க பகவான் இந்த மாதிரி என் வாழ்க்கையில ஒரு லீல கண்ணா, இன்னைக்கு நாமத்தை சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி கிடைச்சது. இதுதான் நாளைக்கு முடிச்சோம்னா அப்புறம் பாத்துக்கலாம். முடிப்போம் என்ன கேரண்டி இருக்கு? யார் கொடுத்திருக்கா கேரண்டி? அதனால பக்தி நாம ஜபம் செய்ய கூப்பணும்.
2 கையை விட்டு கையை கூப்பணும். திரௌபதி அங்க கூப்பிட இங்க பகவான் சொக்கட்டம் பார்க்கணும். கிருஷ்ணா பார்க்கணும்டா. எத்தனை நாள் தான் யசோத கதையே கேட்டுட்டு உத்தேசம். என்னைக்குதான் யசோதையை அனுபவிக்கிறது? என்ன தவம் செய்தனை யசோதாவா என்னமா பாடி இருக்கார். நம்ம யாரும் சத்வியர் கொடுக்க லெவல்ல யாருமே இல்லை. பாகவத் சூப்பர். ராமாயணம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எழுதினது வேதவியாசரும் வால்மீகி. எல்கேஜி படிச்ச பையன் MBA படிச்சவனை பார்த்து உங்களுக்கு ABCD தெரியுமான்னு கேட்க உடனே MBA படிச்சவன் ABCD அப்படின்னு எல்லாம் சொல்ல. இப்பெல்லாம் ஆனாவன சொல்றாங்க ABCD சொல்றேன். ABCD கடகமா சொன்ன மாமா ஃபர்ஸ்ட் கிளாஸா ABCD படிச்சிருக்கான்னு சர்டிபிகேட் கொடுத்தா எத்தனை கேவலமோ அந்த மாதிரி நம்ம பாகவதம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ராமாயணம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சர்டிபிகேட் கொடுக்க. மகாத்மாவுக்கு சர்டிபிகேட் வேண்டிய அவசியம் இல்லை. பிராக்டிக்கல் பிரத்யக்ஷம் அனுபவிக்கணும். சும்மா அப்படி பாகவத சப்தாகம் ராமாயண நவாகம் பாகவத சப்தாகம் 1 பரீட்சித் மகாராஜா மாதிரி கேட்கணும். அட்லீஸ்ட் இந்துக்காரி மாதிரியாவது கேட்கணும். ஒண்ணு அப்படி இல்லை இப்படி. அப்படி இல்லைன்னா அப்படி கேட்கறதே சுபாவமா இருக்கணும். இச்சுவை தவிர யான் போ இந்திரலோகம் ஆளும் அத்தி பெரினும் வேண்டேன்னு அப்படி கேட்கணும். பாகவதம் கேட்கறதே பரம பிரயோஜனம்னு கேட்கணும். அப்படி கேட்கணும். சும்மா நானும் கேட்டேன் நானும் நான் மமகாரம். நான் சப்தாகம்லாம் விடவே மாட்டேன். நான் நவாகத்தை முன்னாடி போய் உட்காந்துருவேன். ஆனா நான்ல முன்னாடி போய் உட்கார்றது நான் எங்கேயோ போக வேண்டியது. முன்னாடி போய் உட்கார்ந்தா என்ன அனுபவங்கள் கிடைக்கும்? பிரத்யக்ஷம். சனாதனமான ஹிந்து தர்மம் பிராக்டிக்கல். இது அவ்வளவா அனுபவபூர்வமா அனுபவிக்கணும். பக்தின்றது அனுபவம். இது பேசுறது இல்ல, கேட்கறது இல்ல, பார்க்கறது இல்ல, படிக்கிறது இல்ல, அனுபவிக்கிறது. பசி போல, தாகம் போல, வலி போல, தூக்கம் போல ஸ்வயம் அனுபவமான ஒரு வஸ்துதான் பக்தி. அனுபவிக்கணும். பகவான் அனுபவிக்கணும். பயர என்னமோ யசோத உன்னை கட்டி போட்டாங்க நானும் கட்டி போடுறேன். கெஞ்சனம். ஆனா பக்குவா உன்னை கட்டி போட்டாங்க நானும் கட்டி போடுறா பான்றாங்க. வாடா பயல நல்லையப்பர் காந்தி திருத்தேர்னா அப்படியே ஆத்து கைசந்தர் வா வா சும்மா தேர்ல வந்திருக்க களத்துக்கு வந்திருக்க ஆத்துக்கு வா ஒரு மேங்கோ ஜூஸ் கொடுங்க சாப்பிட்டு ரெஸ்ட் நாளைக்கு போய்க்கலாம். கோவிலுக்கு போகிறதே பெருமாளை கூட்டிட்டு வரதுக்காகத்தான். நான் டெய்லி கோவிலுக்கு போயிட்டேன். கோவிலுக்கு போனா பகவானை கூட்டிட்டு வரணும். ஆத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு விருந்தாளி இல்லாம கையோட அவங்கள பார்த்துட்டு சந்தோஷம் போயிட்டு வாங்க சொல்றோம். ஆத்துக்கு வரணும்னு ஐஸ்வன் வர போறோம். அந்த மாதிரி கோவிலுக்கு போகிறது பகவான் அழைச்சிட்டு வரதுக்கு நம்ம ஆத்துல வந்து தங்கு. உனக்கு இட்லி வேணுமா, சப்பாத்தி வேணுமா, பூரி வேணும், என்ன பண்ணி தரேன். உரிமை. பகவானுக்கு பயம் வேண்டாம். நம்ம தர்மத்துக்கு பயத்துக்கு சம்பந்தமே கிடையாது. பயத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பயம் இதாங்க ஞானம் வரும். பயமே நிர்பயமா இருக்கிறவாளுக்கு தான் ஞானவான்னு பேர். பயந்துட்டே இருக்கிறவள போய் யாரும் ஞானி நம்ம தர்மத்துல சொல்றோமா? அதனால பயத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நிர்பயமா இருக்கிறது தான் ஞானம். நம்ம பயப்படவே இல்லை. கபாலி வெற்றேன்றான். அப்ப கூட ஸ்ரீ சங்கரர் பயப்படல. இதெல்லாம் தான் ஞானிகளுக்கு அழகு. இதுக்கு பேர் தான் ஞானம்னு பேர். இவ்வளவுதான் யதார்த்தம் தெரியறது ஞானமே ஒழிய பயப்படுதல் ஒரு நாளும் ஞானமாக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல விஷயங்கள் தப்பாவே அர்த்தமாகிட்டு இருக்கு. பயமே வேண்டாம். நிர்பயம். உரிமை. யசோத கிருஷ்ணத்துல பயந்தாளா? உரிமை. ராதிகாவும் கோபிகளும் கிருஷ்ணத்துல பயந்தாளா? உரிமை. பிரகல்லாதன் நரசிம்மமூர்த்தி பயந்தானா? இல்ல. பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சனாதனமான தர்மம் ஒண்ணுதான் அன்பு தர்மம். இது மதம்னு சொல்லப்படுறாங்க. தர்மம் தர்மம்னு சொல்றேன். இது ஒண்ணுக்குதான் அன்புனா என்னன்னு தெரியும். அதை அனுபவிக்க விதவிதமா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தர்மத்துல ஜீவிச்சுட்டு இருக்கோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவான் ஆடின் இருக்கான். சொக்கத்தான். அதான் நிஜமா நடக்குமா? ஹாத்திராம் பாபாஜின்னு ஒரு பக்தர். திருமலையப்பன் வெங்கடேசனுடைய பக்தர். வெங்கடேசன் சொல்லப்படாது, வெங்கடேசன். அதுதான் சரி. வெங்கடாச்சலம் கிடையாது, வெங்கடாச்சலம். சம்ஸ்கிருதத்துல அப்படிதான் சொல்லணும். தமிழ்ல இப்பதான் புதுசா வெங்கடாச்சலம் வெங்கடேசன் அர்த்தமே கிடையாது. வேங்கடம். வேம்னா பாவம், கடம்னா புசுங்குதல். வேங்கடம் அப்படின்னா பாவத்தை புசுக்குதல் அர்த்தம். வெங்கடேசன் அப்படிதான் சொல்லணும். வெங்கடேசன்லாம் கிடையாது. வெங்கடேசன்றா இந்த நியூமராலஜி சொல்லுவது என்னமோ ஒய் ஏ ஐயெல்லாம் வேற கூட்டி அதை வேற ஏதோ படாத எடுத்துட்டு இருக்கா. பகவன் நாமத்தை அப்படியே சொன்னாலே போதும். அதுக்கு மேல எடுக்கணும் வேண்டாம். அந்த பகவான் ஹாத்திராம் பாபாஜியோட விளையாடினான். அவருடைய திவ்ய சரித்திரத்துல காண கிடைக்கும். அந்த மகாத்மா சில 100 வருஷங்களுக்கு முன்னாடிதான் திருமலை திருப்பதியில வாழ்ந்தார். அதனால தெய்வம் இருக்கு. ஆசைப்படுறவா அனுபவிக்க முடியும். சந்தேகமே வேண்டாம். சந்தேகமே வேண்டாம். மீரா, ஹசீனா, ஹமீதா இவெல்லாம் கோபியாவே வாழ்ந்தாரு. கலியுகத்துல பெரிய ஆழ்வார் யசோதையாவே வாழ்ந்தாரு. எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் இன்னைக்கும் யசோதா பாவத்துல கிச்சாபை அனுபவிச்சுதான் இருக்கா. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆஞ்சநேயர் மாதிரி பகவானுக்கு தாசனாதான் இருந்திருக்கா. சுதர்சன் சிங் ஒரு மகாத்மா பகவானுக்கு அண்ணான்ற ஒரு பாவத்திலேயே இருந்தார். இப்ப சமீபத்தில் இருந்த ஒரு மகாத்மா
ஆனா நிறைய மகாத்மாக்கள் ஒவ்வொரு பாவத்துல பிடிச்சிருக்கா. நம்ம அகம்பாவத்தையே இறுக்கி பிடிச்சிருக்கோம். நம்ம நீ யார் அப்படின்னு கேட்டா முதல்ல கூட நான் பகவானுடைய தாசன் தாசோகம் கோசலேந்திரஸ்யான்னு ஆசிரியர் சொன்ன மாதிரி கூட சொல்றது இல்லை. நம்ம பேரை சொல்லுவோம், ஊரை சொல்லுவோம், படிப்பை சொல்லுவோம், பதவியை சொல்லுவோம், இந்த ஊருக்காரன் அந்த பாஷக்காரன் எல்லாம் சொல்லி தலைவோம். நான் கிருஷ்ண பக்தன், ராமபக்தன், பாகவத பக்தன், இந்த வார்த்தை வந்துடுத்துனா ஜெயிச்சுட்டு இந்துக்களுக்கு இன்னைக்கு அதுதான் வரும். நான் ஹிந்துன்னு முதல்ல சொல்லுங்க, அப்புறமா சொல்லுங்க. ஆச்சரியம், பகவான் அனுபவிக்கணும், அனுபவிக்க முடியும். இதுக்கு தன தூரம் சொல்றாங்கன்னா ராத்திரி சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்துட்ட பிறகு பெருமாளை நம்ம சொக்கட்டான்லாம் ஆடிங்கன்னு சொன்னால வா என் கூட ஆடு, அப்பதான் நம்புவேன்னு பரீட்சை பண்ணுங்க. உமாச்சி கண்ணெல்லாம் குத்தாது. இது கண்ணை குத்துற உமாச்சியே இல்லை. நம்ம தர்மத்தை பார்த்தா ஒரே ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்சு உமாச்சி கண்ணை குத்திட்டு 2-3 இடங்கள் சொல்லலாம். முதல்ல ஒரு இடம் எங்கன்னா ராவணமூர்த்தியா வரும்போது சுக்கராச்சாரிய கண்ணை குத்திட்டு, அதுக்கப்புறம் ராமனா வந்த பொழுது காக்காசன் கண்ணை குத்திட்டு. இந்த மாதிரி 2-3 சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் உமாச்சி கண்ணை குத்திட்டு ஒழிய அந்த இடங்கள்லாம் உமாச்சி கண்ணை குத்துறதே இல்லை. கண்ணை குத்துற ஒரு உமாச்சிக்கு எதுக்கு ஒரு கோவில், அதுக்கு எதுக்கு ஒரு கற்பூர தெய்வம், அதுக்கு எதுக்கு ஒரு சரணாகதி? நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி தான் தப்பா குழப்பி வச்சுட்டார். கண்ணை குடுக்கிறதுக்கு தான் தெய்வமே ஒழிய கண்ணை பிடுங்கிறதுக்கு தெய்வம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பரீட்சை பண்ணியாவது பாருங்க தெய்வம் இருக்கா இல்லையா. நாம ஜபம் ஜிக்யாசு, ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆராய்ச்சி பண்ணா கூட தெய்வம் கிடைக்கும். திரௌபதி கத்தா பகவான் விளையாட்டு பார்க்கணும். ஏதோ கதை கேட்டாச்சு 2 மணி நேரம் எடுத்து கிளம்பலாம் இல்ல. ராத்திரி போய் அந்த பகவானை பார்த்து நீங்க அனுபவிச்சா அதுதான் பிரவச்சனம் பண்ணதுக்கு பிரயோஜனம். இல்லாட்டி ஒரு பிரயோஜனம் கிடையாது. கேட்டாச்சு அன்னைக்கு ராத்திரி அந்த விஷயத்தை பிரத்யக்ஷமா அனுபவிக்கணும். அந்த ஹோட்டல் நல்ல சாப்பாடுன்னு யாராவது சொல்லி ஆசனா கேட்டு போறாளா, ஒரு நாள் போய் சாப்பிடணும், சாப்பிட்டு பார்க்கணும். ஆமா சொன்னது வாஸ்தவம் தான், சத்தியம், நம்பணும். முதல்ல நம்பணும், அதுக்கப்புறம் அதுக்கு பிரயத்தனம் பண்ணணும், அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்கணும், அப்புறம் ஒத்துக்கணும். சும்மா அப்படி செம்மறியாத மாதிரி இருக்கக்கூடாது. அனுபவம், அனுபவிக்கணும், அனுபவிக்க முடியும். அத்தனை பேருக்கு அருகதை உண்டு. உங்க பேர் எதுவா வேணா இருக்கட்டும், ஜாதி எதுவா வேணா இருக்கட்டும், குலம் எதுவா வேணா இருக்கட்டும், கோத்திரம் எதுவா வேணா இருக்கட்டும், நீங்க பண்ற தொழில் எதுவா வேணா இருக்கட்டும், நீங்க படிச்ச படிப்பு எதுவா வேணா இருக்கட்டும், நீங்க கருப்பாருங்கோ சிவப்பாருங்கோ நெட்டையாருங்கோ குட்டையாருங்கோ குண்டாருங்கோ ஒல்லியாருங்கோ முட்டாளாருங்கோ புத்திசாலியா இருங்கோ, பக்தி அனுபவிக்க உங்களால முடியும். எல்லாராலையுமே முடியும். இதுதான் நம்ம தர்மம் சொல்றோம். யாரா இருந்தாலும் பகவானை பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். ஸ்ரீமத் பாகவதம் முழுக்க முழுக்க பார்த்தோம்னா பலதரப்பட்ட நிலையில இருக்கிறவா எப்படி பக்தி பண்ணா, அவ என்ன ஸ்திதியில பக்தி பண்ணி, அவர்களுக்கு தெய்வம் என்னென்ன விதமா அனுகிரகம் பண்ணிச்சு, அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்தை அடைச்சுன்னா எப்படி விளையாடுறது, நல்ல ஞானியான பீஷ்மரா இருந்தா எப்படி விளையாடுறது, தக்கான் பாவத்துல இருக்க அர்ஜுனத்துல எப்படி பழகிறது, பால்ய சிநேகிதனா தரித்திரனா இருக்கிற குச்சேனிடத்துல தெய்வம் எப்படி விளையாடுறது. இதுதான் ஸ்ரீமத் பாகவதம். பகவான் அனுபவிக்க முடியும், பகவான் இறுக்கி பிடிக்கணும். போனது போகட்டும். இந்த நாள்ல இனி கடைசி மூச்சடங்குற நாள் வரைக்கும் தெய்வத்தை அனுபவிக்கணும்னு கதருங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. எனக்கு வேணும், நான் உன்னை பார்க்கணும், நான் உன்னை அனுபவிக்கணும், எனக்கு ஒரு நாளைக்கே கோடி 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 அனுபவங்கள் வேணும், நீ இருக்கேன்னு அப்பதான் நான் ஒத்துக்கொள்வேன்னு கேட்டாலே தெய்வம் விதவிதமான அனுபவங்களை சத்தியமா கொடுக்கும். இந்த காலத்தை சொல்றதுக்கெல்லாம் கோயின்சிடென்ஸ் ஒரு குப்பை வார்த்தையை வச்சுட்டு எல்லாத்தையும் கொச்சப்படுத்திட்டு இருக்கும். தெய்வானுகிரகம் கூட கோயின்சிடென்ஸ் ஒரு வார்த்தையில அடிபட்டு பயந்துருக்கு. பக்தி நாம ஜபம் பார்க்க முடியும். பகவான் சொக்கட்டான் விளையாடுறான், ராத்திரி நீங்க பகவான விளையாடணும். அதுக்குதான் இவ்வளவு நீட்டி மழைக்கு விஸ்தாரமா ஒரு வியாக்கியானம் பண்ண வேண்டியிருக்கு. பகவான் அழகா சொக்கட்டான் விளையாடிட்டு அப்பதான் திரௌபதி கூப்பிடுறா. இந்த குரல் கேட்டுதான் இல்லையோ பகவான் கிருஷ்ணன் டக்குன்னு எழுந்தான், வாசல் வரைக்கும் ஓடினான். சத்தியபாமா சிரிச்சா, என்ன தோத்து போயிடுவோம்னு பயமோ. அஜித்தன்னு பேர் பகவானுக்கு. அஜித்தன்னா தோல்வியே காணாதவன், தோல்வியே தெரியாதவன், தோற்கடிக்கவே முடியாதவன் அர்த்தம். அந்த பகவானை பார்த்து சத்தியபாமா கிண்டல் பண்ற, கொஞ்சம் கெத்து ஜாஸ்தியாக்கு சத்தியபாமாவுக்கு, பரிகாசம் பண்றா. ஆனாலும் கிருஷ்ண பக்தை, ஆச்சரியமான கிருஷ்ண பக்தை. அதனாலதானே பகவான் விஷயத்துக்கெல்லாம் ஆடுறான். பக்தி, பக்திக்கு வசப்படுகின்றவன் பரமாத்மா. வாசவரைக்கும் ஓடினான். அப்புறம் தலையை குனிஞ்சுட்டே அப்படியே வந்தான். கண்கள்ல இருந்து ஓரத்துல கண்ணீர். சத்தியபாமா கேட்டா, என்னாச்சு பிரபு, என்ன அவசரமான காரியம், நீங்க ஓடில பார்த்தா தோத்துடுவோம்னு பயத்துல ஓடினேன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, இது வேற வித்தியாசமா இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க பிரபு. இல்லம்மா, கௌரவ சபையில திரௌபதி அவமானப்படுத்துறா, வஸ்திரத்தை இழுத்தன்றிருக்கா, காப்பாற்றணும்னு அவள் கத்தினா, அதுக்குதான் ஓடினேன். ஆனா சத்தியபாமா பரபரப்பு வந்திருக்கு. கடகடன் எழுந்தா, என்ன பிரபு, உங்களையே நம்பி கிடக்கிற ஒரு பக்த குழந்தை,
நீங்க போய் ரட்சிக்கலாம் என்ன, போங்க முதல்ல. அதான் பக்தை. பகவான உருட்டுவா மிரட்டுவா எல்லாம் பண்ணுவா. ஆனா பக்தாளுக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல போய் நிற்பா. அது ஒரு பலம் தாயாருக்கு. உடனே பகவான் சிரிச்சான், இல்லம்மா நான் போகிறதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தர் அவரை காப்பாத்திட்டான், அதனால நான் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னுட்டான். தூக்கி வாரி போட்டது சத்யபாமாவுக்கு. உங்களை கூப்பிட்டான்னு சொன்ன, அதுக்கு முன்னாடி யார் போய் காப்பாத்தினா எனக்கு இது புரியலையே. பகவான் திருச்சின்னே சொன்ன, கோவிந்தா புண்டரீகாட்சா சொன்னா இல்லையா, அந்த நாமமே அவளை போய் பத்திரமா சுத்தி கொடுத்து நான் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னுட்டான். சத்தியமா பகவான் அங்க வரல. கோவிந்தா புண்டரீகாட்சான்ற நாமமே திரௌபதிக்கு வஸ்திரமா வந்துருக்கு. அதனாலதான் பகவான் மகாபாரத சொல்றான், திரௌபதி கத்தின கதறல் வட்டி அதிகமா போய் அடைக்க முடியாத கடன் போல என் நெஞ்சில தங்கிடுத்து, எத்தனை கோடி ஜென்ம ஆனாலும் திரௌபதிக்கு நான் பட்ட கடனை தீர்க்க முடியாதுன்னு மகாபாரதத்தை சொல்றேன். ஏன்னா நாமும் காப்பாத்திட்டோம். கிருஷ்ணன் அங்க போகவே இல்லை. சத்யபாமா பகவத் சரணாரந்து இடிக்கப்படுத்தினா, பிரபு அப்படி ஒரு நாமத்தை சொன்னாளா? ஆமாம்மா அப்படி சொன்னாம்மா, இந்த குழந்தை அவ்வளவு விசேஷமா சொன்னா, அதனால நான் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னான். கோவிந்தா புண்டரிகாட்சானா, நீ இந்துக்கள் தான் இந்த கோவிந்தா நாமத்தையே கிண்டல் பண்ணி தொலைறோம். இந்துக்களுக்கு விரோதிகள் இந்துக்கள் தான். என்ன பட்ட நாமமா பட்ட விபூதியா, அடுத்த வாழை குறை சொல்றோம். நம்ம என்ன ஒழுங்கா இருக்கும்? கோவிந்தாவா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னு ஆண்டாள் சொல்றான். கோவிந்த நாமம் எத்தனை விசேஷம், எத்தனை விசேஷம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. சத்தியான ஒரு நாமம் கோவிந்தா சொல்லி அது எல்லாமே கிடைக்கும். சத்தியம் தானா வாழ்க்கையே நடத்துவான். நம்ப முடியலையா? புரட்டாசி மாசம் வருது பார்க்கலாம். நெத்தியில ஒரு நாமத்தை போட்டுப்பான், கையில ஒரு சொம்பு வச்சுப்பான், கோவிந்தா 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 கோவிந்தாவோட கோவிந்தா 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 கோவிந்தா. நம்ம வீட்டு வாசல தாண்டி போயிருப்பான், அவன் கூப்பிடுவான், ஏ வா வா வா, இந்த ஒரு ரூபாவோ ஒரு பிடி அரிசியோ. அவன் யார நம்பி வரான்? கோவிந்தான்னு சொன்னா புரட்டாசி மாசம் பகவான் காப்பாற்றுவான். அவன் ஊரை கேட்கிறோமா, பேரை கேட்கிறோமா, ஜாதி கேட்கிறோமா, பயிரிட கேட்கிறோமா, நல்லவனா கெட்டவனா ஆராய்ச்சி பண்றோமா, நெத்தில ஒரு நாமம், வாயில கோவிந்த நாமம், கையில ஒரு சொம்பு, ஒரு மாசம் காப்பாற்றுறது. அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு இல்லைன்றதுதான் கவலையா இருக்கு. இந்த நம்பிக்கை பகவன் நாமத்துல பூரணமான நம்பிக்கை, இது காப்பாற்றும். நான் மறந்து கிண்டல்லாம் பண்ணப்படாது. நிறைய கிண்டல் பண்றோம். பகவன் நாமத்தை பலவிதமா கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். தப்பு, அபச்சாரம். பகவன் நாமத்துக்கு அபச்சாரம். ஏதாவது இது அபச்சாரம் கூட தெரியல பாருங்க, அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு நம்ம மனசு. கோவிந்த நாமம் அவ்வளவு வசதி, எத்தனை இடங்கள்ல கோவிந்த நாமம் கிடைக்கிறது, அவ்வளவு விசேஷமா காண கிடைக்கிறது. கோபிகள்லாம் ஓடுறாள், பாதி பாதி கிருஷ்ணா காப்பாத்து. அப்ப கோவர்ணகிரிய பகவான் எடுத்து 7 நாள் நின்று காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் இந்திரன் பட்டாபிஷேகம் பண்ணி கோவிந்த நாமத்தை கொடுத்தான். ஸ்ரீமத் பாகவத்ல காண கிடைக்க காப்பாற்ற நாமம். எல்லாத்தையும் சுரன்ற நாமம் இல்லை, எல்லாத்தையும் அழிச்சு போடுற நாமம் இல்லை, சகலத்தையும் தரக்கூடிய சிந்தாமணி அப்படின்னு தான் கோவிந்த நாமத்தை எல்லா பிரிவாளும் சொல்றார். அதனால பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க. திரௌபதியை காப்பாத்தினது எதுவுமே இல்ல, பகவன் நாமம் ஒண்ணுதான். சிறந்தார்க்கு எழுதுணையாம் செங்கன்மால் நாமம், மறந்தாரை மானிடமா வையேன். ஆழ்வார் சொல்லியாச்சு. யாராவது ரொம்ப சேஷமா இருக்குன்னு அவளுக்கு ஒரே துணை எதுன்னா பகவன் நாமம் ஒண்ணுதான். சிறந்தார்க்கு எழுதுணையாம் செங்கன்மால் நாமம், மறந்தாரை மானிடமா. ஏன் மறந்தாச்சுன்னா அவன் மனுஷா கிடையாது. அவன் நிறைய நாமத்தை ஜபிக்கிறான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவன் நல்லா மூச்சு எடுத்து விடுறா, அவன் டெய்லி மூச்சு விட்டு இருக்கா தெரியுமா உங்களுக்குன்னா இது ஒரு விஷயமே கிடையாது. மனுஷன் அப்படின்னா மூச்சு விட்டு விடணும், மூச்சு விடலைன்னா எதிர்ப்பணம். அந்த மாதிரி நாமத்தை சொன்னா மனுஷன், நாமத்தை சொல்லலைன்னா பிணம், அவ்வளவுதான். மறந்தாரை மானிடமா வையே, அறந்தாங்கும் மாதவனே என்னும் மனம் படைத்து மற்ற அவன் பேர் ஓதுவதே நாவினால் உள்ளு. நாவனால ஒரு காரியம் நல்ல காரியம் பண்ணி நம்ம உய்யனம் அப்படின்னா பகவன் நாம சங்கீர்த்தனம் ஒண்ணுதான். அதனால ஹே ஜனங்களே பகவன் நாமத்தை ஜபிங்கோ. பிரகலாதன் என்ன கையில ஜபமாலை வச்சு கவுண்ட் பண்ணானா? ஒரு ஜபமாலை கிடையாது.
ஆனா உள்ளுக்குள்ள ஓடிச்சுனா ராயனானா 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 ராயனா. நிறைய பேர் இப்ப கவுண்ட் எல்லாம் பண்றோம். இது ஒரு மீட்டர் வேற வந்துட்டு தப்பு 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 தப்புன்னு ஒரு ஃபேஷனா போயிட்டு இருக்கு. இந்துக்கள் பல வியாதிகள் வந்துடுச்சு பல ரூபத்துல. அமெரிக்கா வியாதி, கிரீன் கார்டு வியாதி, சிங்கப்பூர் வியாதி, கல்ஃப் கண்ட்ரி போற வியாதி, பாரத தேச வாழவே படாதுன்னு ஒரு வியாதி. ரங்கநாதர் உடுப்பி கிருஷ்ணன்லாம் கூட இங்கதான் இருப்பேன் அடம் வேண்டு இருக்கா. லங்கைக்கு போக வேண்டிய ரங்கநாதர் கூட பாரத தேசம் சிரேஷ்டம்னு உட்காந்தா. இதெல்லாம் இங்கெல்லாம் ஒன்னும் பழக்கம் நடக்க முடியாது. இப்பெல்லாம் நிறைய ரிசர்வேஷன் எல்லாம் வந்துடுத்து. நம்ம மனசுல ரிசர்வேஷன் வந்து தொலைச்சு அங்கதான் கஷ்டமே. பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே இங்க ஜீவிக்க முடிஞ்சு இப்பயா ஜீவிக்க முடியாது. மனசுல நம்பிக்கை குறையிறது. பகவத் சிந்தனையில அவநம்பிக்கை வர ஆரம்பிச்சு. பூரணமான திருட நம்பிக்கை வந்த இந்த தேசம் போல ஒரு தேசம் லோகத்தை கிடையாது. பல இடங்களை பார்த்துட்டு சொல்றேன். லோகம் முழுக்க ஒரு வீடா எடுத்துட்டேன்னா பாரத தேசம் பூஜை அறை. நல்லா ஞாபகம், இது பூஜை அறை. இந்த இடத்துல விதவிதமா பூஜை பண்ணலாம், விதவிதமா பகவான அனுபவிக்க. இது கர்ம பூமி, இது போக பூமி இல்ல. எல்லாம் கொட்டி கிடக்கு. ராமன் காலத்துல எல்லாம் தங்க டம்ளரே யூஸ் அண்ட் த்ரோவா யூஸ் பண்ணிருக்கோம். அப்படி ஒரு வம்சம். இன்னைக்கெல்லாம் பிளாஸ்டிக் பிடிச்சு ஓடிட்டு இருக்கும். அவ்வளவு சிரேஷ்டமா இருந்தா பகவன் நாமத்துடைய பலம். சிரேஷ்டமான ஒரு தேசம், சிரேஷ்டமான தேசம். பல வியாதிகள் இந்துக்களுக்கு தேவையே இல்லாத வியாதி கொட்டி கிடக்கு, கொட்டி கிடக்கு. அவசியம் பக்தி, நாம ஜபம், இது போதும், வேற எதுவும் வேண்டாம். வேற எதுவுமே நமக்கு வேண்டாம். வேற எதனாலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. வேற யாரும் நமக்கு இல்ல, வேற யாருக்கும் பலம் இல்ல. தெய்வத்தை விட்டா, தெய்வ நாமத்தை விட்டா வேற கதி நமக்கு இல்லை. நாமத்தை எல்லாம் கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கோடி ஜென்மாவுடைய பாவத்தையும் புண்ணியத்தையும் ஜென்மாவையும் கணக்கு பண்றவனுக்கு நம்ம பண்ற 1000 ஒரு நாளைக்கு இருந்தா பெரிய விஷயம். அதோட 50,000 இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அதை கவுண்ட் பண்ண தெரியாதா? கவுண்ட் பண்ண முடியாதா? பகவான் கீதையில திரும்ப சொன்ன பகூனினே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. அர்ஜுனா, உனக்கு எனக்கும் பல ஜென்மா எடுத்துறா பயல, உனக்கு ஒன்னும் தெரியாது, அத்தனை எனக்கு தெரியும். ஜன்மாவே தெரிஞ்சவனுக்கு, நம்முடைய பாவம் புண்ணியத்தை கணக்கு பண்ண தெரிஞ்சவனுக்கு நாமத்தை கணக்கு பண்றது கஷ்டமே கிடையாது. கவுண்ட் பண்ண வேண்டாம். நல்லா பசிக்கும் போது சாப்பிடுறோம், அரிசியா பார்த்து பார்த்து கணக்கு பண்ணியா சாப்பிடுறோம். நீ நான் 1/4 படி அரிசி சாப்பிட்டேன், ஒரு 25 சப்பாத்தி சாப்பிட்டேன், அது சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சு பார்த்தா ஓரத்தை எங்கேயோ ஒரு பசிக்கிற மாதிரி அதிருப்தி இருக்கும். சாப்பிட்டேன், என்னமோ தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ குறையாது. சரி கொண்டா, ஒரு பழத்தை கொண்டா, சாப்பிட்டாச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டம்ளர் பாலை கொண்டா, கொடுக்காது. திருப்பி அது படுத்த அப்படியே பரவலும், கொஞ்சம் என்னமோ ஒழுங்கா சாப்பிடல, தூக்கம் வரல. 2 பிஸ்கெட்டை கொண்டா, அது போடு. அப்புறம் டம்ளர் தீர்த்தம் குடிச்சாதான் வயிறு அப்பாடான் இருக்கு. வயிறு அப்பாடான ஆகிற வரைக்கும் உள்ள தள்ளிட்டே இருக்கோமோன்னு அந்த மாதிரி மனசும் ஆத்மாவும் அப்பாடா அப்படின்னு ஆகிற வரைக்கும் நாமம் ஜபிக்கணும். இன்னைக்கு 1000 ஆயிடுச்சு, இன்னைக்கு முடிஞ்சாச்சுப்பா. ஏதோ என்னால முடிஞ்சது ஒரு 10 ரவுண்டு பண்றேன். மனசு கோடி ரவுண்டு, கோடி ஜென்மா சுத்தியாச்சு. இது என்ன 10 ரவுண்டு, கோடி ஜென்மா சவுண்ட் எடுத்தாச்சு. இல்ல 10 ரவுண்டு போதுமா? நிறைய பண்ணுங்க, கவுண்ட் பண்ணாதான் பிரச்சனையே. கவுண்ட் பண்ண கவுண்ட் பண்ண கவுண்ட் பண்ண நான் பண்ணேன் நான் பண்ணேன் நான் பண்ணேன். நிறைய பேர் அடியன்னு பார்த்திருக்கேன். சில பேர் இந்த நாமத்தை எழுதுவான் நோட்ல. ஓ, நொந்து போயிருக்கேன். இப்படி எழுதி நான் ஒரு இடத்துல பார்த்தேன், ராமநாம எழுதிருந்த அவர்கிட்ட. இங்கேருந்து ராமா 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 இப்படி எழுதினா, அப்புறம் இங்கேருந்து ராமா 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 இப்படி எழுதினா, அப்புறம் இங்கேருந்து ராமா ராமா எழுதினா, அப்புறம் இங்கேருந்து ராமா ராமா எழுதினா. அவர் பெருக்கல் கூட்டல் எல்லாம் போட்டா. நான் எழுதுறது கூட புது வாஸ்து போல இருக்கு, கண்டுபிடிச்சிட்டாங்க புது போல வாஸ்துன்னு. அந்த மாதிரி இருக்கு போல இருக்கு அப்படின்னு. நான் கேட்டேன், என்ன இப்படி எழுதுதான் சங்கல்பமா? ஆஞ்சநேயர் வாழ் பொட்டு வைப்பாரு, இப்படி கீழேந்தா மேலேந்தா, இது பெரிய சந்தேகம் வருமே, அடியிலேந்தா நுனியிலேந்தா, அந்த மாதிரி இப்படி 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 இப்படி. நான் கேட்டேன், என்ன இல்ல லைனா எழுதுனா நிறைய எழுதா ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்படி இப்படி போட்டு முடிச்சாச்சுன்னா அப்பப்ப இருக்கிற கேப்ப ஃபில்அப் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்குன்னா, ஃபில்அப் பண்றதுக்கான அமைச்சிடும். அதுக்கு பிரிண்டிங் மிஷின்ல கொடுத்து நிறைய பிரிண்ட் அடிச்சு கொடுத்துடலாம். இந்தாங்கோ பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துடலாம் கம்ப்யூட்டர்ல போட்டுட்டு. சத்த அதாவது ஒரு 10 நாமமா சொல்ல முடியுமா? சத்தியோட சொல்லுங்க, கணக்கு பண்ணாதீங்க. பாவத்தை கணக்கு பண்றோமா? அனுபவிக்கிற காம சுகத்தை கணக்கு பண்றோமா? பிள்ளைகளை கொஞ்சத்தை கணக்கு பண்றோமா? காத்தாலே நடந்த நடகையை கணக்கு பண்ணிருக்கோமா?
சின்ன வயசு இன்னி வரைக்கும் தேய்ச்ச பிரஷ கணக்கு பண்ணிருக்கோமா, எத்தனை தடவை மலமூத்திரம் போகணும் கணக்கு பண்ணிருக்கோமா, இப்பெல்லாம் விட்டு பகவான் நாமத்தை கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஹரிதாசியவன் கணக்கு. ஹரிதாசியவன் சைத்தன்ய மகாபுருடைய சிஷ்யர். இன்னைக்கு 1 லட்சம் ஜபிச்சாருன்னு நாளைக்கு 5 லட்சம் ஜபிப்பார். அதுக்கு அடுத்த நாள் 15 லட்சம் மாறும். அப்படி கவுண்ட் பண்ணா பரவாயில்ல. அள்ளி குடிங்கோ, அள்ளி அள்ளி அள்ளி. பிரகலாதன் மாதிரி உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்த கோபிகை அப்படித்தானே இருந்தா. அவன் எங்கேயோ கணக்கு பண்ணாலும் காண கிடைக்கிறதா, எங்கேயோ ஜபமால வச்சுட்டு காண கிடைக்கிறதா? பிரகலாதனோ துருவனோ கோபிகைகளோ இல்ல. அபாட்டுக்கு ஜபிச்சுட்டே இருந்த, கையில ஜபமாலையே இல்லாம வாயிருக்கு ஆண்டவன் சொல்ற, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க ஜபமாலையோடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லல. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ எம்பாவாய். சொல்லும்போ கணக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எம்பெருமான் பார்த்துக் கொள்வார். நமக்கு அது அனாவசியம். பிரகலாதன் கணக்கு பண்ணல, குருவன் கணக்கு பண்ணல, நாரத மகிழ்ச்சி கணக்கு பண்ணல, கோபிகைகள் கணக்கு பண்ணல. அதனாலதான் அவ எல்லையில்லாத பகவத் அனுபவங்கள் அனுபவிச்சா. நம்ம கணக்கு பண்றதுனாலேயே அனுபவங்கள் கூட கணக்காத்தான் கிடைக்கும். கணக்கே இல்லாம ஜபிச்சுட்டே இருக்கணும் விடாம. லோகத்துல உபயோகப்படுத்துறதுனால விருத்தியாகக்கூடிய ஒரு வஸ்து ஒண்ணு உண்டுன்னா அது நாம ஜபம் மட்டும்தான். மற்றதெல்லாம் உபயோகப்படுத்த க்ஷீணமாயிண்டே. கையில 100 ரூபாய் இருக்கு, 10 ரூபாய் செலவு பண்ணோம்னா 90 ரூபாய் ஆயிடும். இப்ப டாக்டர் எல்லாம் போய் பாக்குற, முட்டி வலிக்கிற நிறைய நடந்துட்டு எலும்பு தேஞ்சு போயிடுச்சு அப்படின்ற பல விஷயங்கள் பார்த்தா ரொம்ப உபயோகப்படுத்தியாச்சு அப்படின்னு சொல்றதா இல்லையா? ஆனா உபயோகப்படுத்துறதுனால விருத்தியாகக்கூடிய ஒரே வஸ்து நாம ஜபம். சொல்லும் பொழுது உபயோகமாகிறது. பேங்க்லயும் டெபாசிட், பகவான் நமக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கான். ஒவ்வொருத்தரும் ஒரு நாம பேங்க் போட்டு வச்சிருக்கான். அவள் ஸ்பெஷல் அக்கௌண்ட் வச்சிருக்கான். நம்பர் முதற்கொண்டு அது எவ்வளவு டெபாசிட் ஆகிற வரைக்கும் பகவான் ஒருத்தனுக்கு தான் வெளிச்சம். 2வது சதாச்சாரம், சந்தேகமே வேண்டாம். அது யாருக்கும் தெரியாது. ஒரு கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லிட்டோம்னா அப்படியே பகவான் 1 2 3 இதுக்கு 3 பிரயோஜனம் கொடுத்து இந்த 3 அப்படி உள்ள போடு, அவன் பாட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஏற்றிண்டே இருக்கு. அதனால கணக்கு பண்ணாதீங்கோ, விடாம நாமம் ஜபிச்சுட்டே இருக்கும். புலம்புங்கோ. குலசேகர அப்படிதான் சொல்ல, ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயா பரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபினம் பிரதிபதம் குருமே முகுந்த. ஸ்ரீவல்லபா வரதா தயாபரா பக்த பிரியா பவலுண்டன கோவிதா நாதா நாகசயனா ஜெகன்னிவாசான் உன் நாமத்தை என்ன புலம்பது. நாமத்தை எப்படி ஜபிக்கணும்னா பைத்தியங்கள் மாதிரி ஜபிக்கணும். பைத்தியம் எல்லாம் எதுல பைத்தியமா இருக்கோ அதையே சொல்லிட்டு இருக்கும், போர்டே அடிக்காது. அந்த மாதிரி ஜபிக்க. இந்த காய்கறிக்காரனோ பழக்காரனோ யாரோ தெருவில் இருக்க வந்தான்னா இந்த பழம் விற்கிற வரைக்கும் அதையே மாம்பழம் 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 கடைசி ஒரு மாம்பழம் கத்திட்டே இருப்பா. அந்த மாதிரி தெய்வத்தை பார்க்கிற வரைக்கும் நாமத்தை ஜபிச்சுட்டே இருக்க விடாம. சரீரம் என்ன காரியம் பண்ணாலும் வாய் பகவன் நாமத்தை சொல்லணும். முடியுமா? எல்லாராலையும் முடியும், எல்லா இடத்திலையும் முடியும், எல்லா சமயத்திலையும் முடியும். கோபம் வந்தா கூட கிருஷ்ணா ராமன் பல்ல கடிச்சிருந்தாரு கத்துங்கும். சிசுபாலன் அப்படி கத்தியே மோட்சம் வாங்கின்றான்னு பாகவத்துல காண கிடைக்கிறது. கேட்பார் செவித்திடும் கீழ்மை வசதுகளே வையும். அதனால நாம சங்கீர்த்தனம் ரொம்ப சுலபம், ரொம்ப சிரேஷ்டம், பரம பவித்திரமானது. இதுக்கு ஜாதி கிடையாது, குலம் கிடையாது, நியமங்கள் கிடையாது. இன்னொன்னு, எப்ப நம்ம நாமம் ஜபிக்கிறோமோ அப்ப நம்ம கூட தெய்வ சாநித்தியத்தை நம்மால உணர முடியும். பிரகலாதன் எந்த கோவிலுக்குமே போல. சரியா சொன்னா அந்த காலத்துல கோவிலே இல்லை. ஆனா அவன் இருக்கிற இடம் தேடி தெய்வம் வந்து நின்றுருக்கு. அது எந்த தூணு தெரியாம எல்லா தூண்லையும் வியாபிச்சிருக்கு. நாராயணா 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 நாராயணா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஓடி வந்து நரசிம்மனை காட்சி கொடுத்தான். வந்துட்டேன்டா குழந்தை. துருவன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய 5 மாசம் 150 நாள். பாகவத கதையா கேட்டு புத்தியில உரைக்க மாட்டேங்குது. 150 நாள் 150 நாள் ஒரு 5 வயசு பிள்ளை ஏண்டா ஹிருதயத்துல குட்டிக்கு தேவையில பார்த்துட்டான். பிரத்யட்சமா பகவானை பார்த்தா பகவான் கண்ணத்துல வேற தடவை சங்கத்தை கொண்டு. எத்தனை ஆச்சரியம். தான் இருக்கிற இடத்துக்கு தெய்வத்தை பிடிச்சு இழுத்துண்டு வரக்கூடிய சக்தி பகவன் நாமத்துக்கு உண்டு. நீங்க கோவிலுக்கு கண்ட நேரத்தில் போக முடியாது.
கண்ட நேரத்தை அர்ச்சனை பண்ண முடியாது. திருப்பதிலாம் போனா ரொம்ப கஷ்டம். ஆனா நாமத்தை ஜபிச்சாச்சுன்னா தெய்வம் உங்களை தேடி வரும். நீங்க தேடிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எங்க இருந்தாலும் அங்க தெய்வம் வந்துடும். தெய்வம் ஓடி வந்துடும். நீங்க பாத்ரூம்ல இருந்தாலும் சரி, ஹால்ல இருந்தாலும் சரி, பெட்ரூம்ல இருந்தாலும் சரி, நடபாதையில் இருந்தாலும் சரி, தயிர கடைஞ்சிட்டு இருந்தாலும் சரி, தெய்வம் வரும். கோபிகள் அப்படிதான் வந்தது. ஜெயதேவர் பத்மாவதி எண்ணெயை தேய்ச்சுட்டே வந்துட்டு அழகா தெய்வம். ஏன்னா சதா சர்வதா நாம ஜபம் விடாம சொல்லிட்டே இருக்கணும். போய பழையும் புகுதருவான். சகலவிதமான பாவங்கள் நாசமாகும். என்ன தேவையோ அத்தனையும் கிடைக்கும். வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். சொல்றார். சரி, எந்த நாமத்தை சொல்ற அது ஒண்ணு இருக்கு. அடுத்த கேள்வி பெரிய ஒரு கேள்வி. நம்மள்தான் சகஸ்ர நாமம், சகஸ்ர கோடி நாமம், 30 முக்கோடி தேவர்கள். பெரிய கேள்வி. குரு நமக்கு என்ன மந்திரத்தை கொடுத்தாரோ அதை மட்டும் ஜபிச்சா போதும். அதுக்குதான் ஒரு குருவை பிடிக்கணும். எனக்கு இந்த நாமம் பிடிக்கும் நம்ம சொன்னா சரிபட்டு வராது. குருவுக்கு தான் தெரியும் எந்த நாமம் நமக்கு சுத்தம். ஒரே குருதான் நாரத மகரிஷி. துருவனுக்கு சொன்னது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பிரகல்லாதனுக்கு சொன்னது ஓம் நமோ நாராயணா. வால்மீகிக்கு சொன்னது ராமா. அது கூட ராமா வரல மராமரம்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். ஒரே குருதானே. எத்தனை பாரபட்சம். அவாவாளுடைய ஜீவனுக்கு தகுந்த மாதிரி, கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, தேவைக்கு தகுந்த மாதிரி நாமம் மாறும். ஏக நாமம் பிடிச்சுக்கிறது ரொம்ப வசதி. ஓம் நமோ பகவதே வாசுதேவா ஒண்ணுதான் ஜபிச்சுட்டு இருந்தான் துருவன். 5 மாசம் தெய்வம் வந்தாச்சு. நாராயண மட்டும்தான் பிரகலாதன் ஜபிச்சான். சம்பத்திர சம்பேன திருஷ்யத்தேன்னு குழந்தை சொல்லிட்டான். கோபிகள் மறந்தும் ராமா சொல்ல மாட்டா. ஆண்டாள் கூட பார்க்கலாம். திருப்பா முழுக்க கிருஷ்ண விஷயம். ஆனா ஒரு தோழி இருக்கு கொஞ்சம் ராம விஷயத்தை சொல்றா. அப்ப கூட ராமான்ற சர்வம் நேரடியா சொல்லல. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்தைக்கினியானை பாடவும் ராமனை பாடவும் சொல்லிருக்கலாமோ சொல்ல மாட்டா. அதாவது அவ்யபச்சாரமான பக்தின்னு சொல்லுவார். அவ்யபச்சாரமான பக்தினா ஒரே மூர்த்தி, ஒரே நாமம், அதையே பிடிச்சுக்க. பதிவிரதா பக்தி போல. இது பாக்குறதுக்கு துவேஷம் மாதிரி இருக்கும். துவேஷம் கிடையாது. தொண்டடி பொடியாளர் ஒருத்தர் கேட்டார், மலையப்பரபக்தி ஒரு பாசுரம் சொல்லப்படாதா? பாசுரத்துல ஊடையில ஒரே ஒரு இடத்துலயாவது திருப்பதி இல்லாட்டி திருமலை ஏழுமலையான் வெங்கடேசன் ஒரு வார்த்தை எழுக்கப்படாதா? திருச்சா அரங்கனை பாடின வாயால் மற்றொரு குரங்கனை பாட மாட்டேன்னு முடிச்சுட்டார். ஆனா குரங்குதான் மலை மேல இருக்கும், என் அரங்கன் மாதிரி வராது. அத்வேஷமா நிஜமாவே ஆச்சரியமான பக்தி இது. மற்ற தெய்வங்களிடத்த துவேஷம்னு அர்த்தம் இல்ல. தன் தெய்வத்தை இறுக்கி விடுத்து தன் நாமத்தை ஜபிச்சுட்டே இருக்க. தியாகராஜர் ராமாதான் சொல்லுவார். கோபிகள் கிருஷ்ணான்னு தான் சொல்லுவார். ஆஞ்சநேயர் சத்தியமா மறந்தும் கிருஷ்ணா சொல்லவே மாட்டார். வராது. ஏக நாமம் உள்ள ஊறணும். அப்படியே இறங்கணும். அடிச்சா கூட கிருஷ்ணா ராமா கோவிந்தான் நீங்க ஜபிக்கிற பகவான் நாம வந்து கொடுத்தனா சரக்கு இருக்குன்னு அர்த்தம். நீங்க நாம ஜபிக்கிறதா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகணும்னா எங்கேயா தடிக்கு விழும்பொழுதாவது, அடிக்கும் பொழுதாவது, தேல் பாம்பு கடிக்கும் பொழுதாவது பகவன் நாம வந்து எடுத்தனா சரக்கு இருக்கு. பதித்தக கலித்தக பக்னக சங்கஷ்ட தப்த ஆகதக அரிஹி இது அவசேன ஆக புமாம் ந அர்ஹதி யாதனாம். ஸ்ரீமத் பாகவதத்துல அஜாமிள உபாத்தியானத்துல விஷ்ணு தூதர்கள் யமதூதர்களுக்கு சத்சங்கம் பண்றா. அப்ப சொல்றா, கீழே விழும் பொழுதாவது, திகழ் பாம்பு கடிக்கும் பொழுதாவது, ஜுரத்துல அவதிப்படுற சமயத்திலேயாவது, இல்லைன்னா யாரா தடிகொண்டு அடிக்கும் பொழுதாவது தன்னை மறந்து ஹரிநாமத்தை எவன் சொல்றானோ அவன் நரகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பகவன் நாமத்தை சொல்லி ஆச்சுன்னா நரகத்தை பார்க்க கூட வேண்டாம். அப்புறம் தான் அனுபவிக்கிறது. அதனால பகவன் நாமத்தை சொல்லணும். சட்டியில இருந்தா அகப்பையில வரும், நெஞ்சில இருந்தா வாயில தானா வரும். அதுக்குதான் விடாத நாம ஜபம் பண்ணிண்டே இருக்கணும். கூவி 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 புலம்பணும். ஏதான ஒரு பிரச்சனை வந்துடுத்தோ, இல்லாட்டி ஏதான ஒரு வியாதி வந்துடுத்தோ, உடம்பெல்லாம் அடிச்சு படம் அப்படின்னு இந்த பினாத்தரவுன்னு சொல்லுவோம், பிலாக்கணம். அந்த மாதிரி கிருஷ்ணாராமா கோவிந்தான் அப்படியே வரணும். பீஷ்ம பிதாமகர் போல, விசுரர் போல, பிரகல்லாதன் போல, துருவன் போல, கோபிகைகள் போல, ஆண்டாள் போல, மீரா போல பண்ண முடியும். பண்ண இத மிஞ்சி சுலபமானது எதுவுமே இல்லை. பாகவதம் கடைசி ஸ்லோகமே பாகவதத்துடைய அர்த்தம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம்.
பிரணாமோ துக்க சமனக சம்நமாமி ஹரிம் பரம். இது முதல்லயே சொல்லியிருந்தாருன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லோகமா சொல்லியிருந்தாருன்னா அதுக்கப்புறம் யாரும் பாகம் வாசிக்க மாட்டோம். அதெல்லாம் 18,000 ஸ்லோகமா சொன்னார் வேதவியாசர். ஏன்னா துருவ கதை கேட்டாளா, பிரகலாத கதை கேட்டாளா, அசாமில கதை கேட்டாளா, கணபர் விஷயம் கேட்டாளா, பீஷ்ம விஷயம் கேட்டாளா, குந்தி சுத்தி கேட்டாளா, இதனை கேட்டாலும் கோபிகள் ஸ்ரீ கோபிகாகிதம் கேட்டாளா, யசோத கொண்டாடுறத கேட்டாளா, எல்லாத்துடைய சாரம் நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம். சகலவிதமான பாவங்களும் நாசமாகும். அதனால நம்ம எல்லாம் பாதிகளும் இல்லை, ரட்சிக்க ஆளும் வேண்டாம். நமக்கு பாவமே கிடையாது. இந்துக்களுக்கு பரம பவித்திரமானவர்கள், புண்ணியமானவர்கள். ஆதிகளை எல்லாம் உதைக்கணும், ரட்சிக்கலாம் கூடாது, தப்பு. ஆதிகளை திருத்தணும், ரட்சிச்சோம்னா வம்பு. 10ஆம் அவையோட சர்வ ஜாகிரதையா காப்பாத்தின்றே வச்சிருந்தோம்னா எத்தனை பில்டிங் விழும், என்ன நடத்த எவ்வளவு பிரச்சனைகள்லாம். இந்து தர்மம் பாவத்தை போக்குன்றது, பாவம் எல்லாம் சர்வநாசம் அடையிறது. கிரீர் வஜ்ரஹதோ யதா. நம்ம அழகா லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாமிரத்தை சொல்ற, சததா வேதமாயாதி கிரீர் வஜ்ரஹதோ யதா. பிரபோ நாமத்தை சொன்னா எப்படி இந்திரனுடைய வஜ்ராயுதத்தினால மலைகள் எல்லாம் 1000 துண்டுகளா 100 துண்டுகளா செதறமோ அதுபோல பாவங்கள்லாம் செதறது. அதனால எனக்கு நாமமே போதும், வேற எதுவும் வந்து லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாமிரத்திலே சொல்றார். நகி நகி ரக்ஷதி துக்குஞ்ச் கரணே. சும்மா வேதம் வேதாந்தம் மகாபாரதம் ராமாயணம் பாகவதம் எல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு ஒன்னும் தெரிய வேண்டாம். ஒரு நாமத்தை குருவிட்ட உபதேசம், அவர் என்ன சொல்ல உபதேசம் வாங்கிக்கோங்க, அதையே ஜபிச்சுங்க. அப்படி எந்த குருவை பிடிக்கிறதுன்னு தெரியல, யார் சத்குரு யார் அசத்குரும் புரியலையா. பாகவத்திற்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயோ, ஓம் நமோ நாராயண, கிருஷ்ணா ராம, அது கிருஷ்ணா சர்வ ஐஸ்வர்யைக மந்திரம். அதுவும் பாகவதத்துல சொல்ற மாதிரி இன்னொரு புராணத்தை சொல்றா. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லும் பொழுது பார்வதி தேவிக்கு சிவபெருமான் சொல்றார், அம்மா சகஸ்ரநாமம் சொல்ல முடியலையா, ஸ்ரீ ராம ராம ராமேதி ராமா ராமா ராமன் 3 தடவை சொல்லு, ஒரு சகஸ்ரநாமம் சொன்னதுக்கு சமானம் முடிச்சுடுறாரு. இன்னொரு புராணத்தை ஸ்லோகத்துடைய பின்பாதி காண கிடைக்கிறது. 3 ராமா சொன்னா 1 சகஸ்ரநாமம், 1 கிருஷ்ணா சொன்னா 3 சகஸ்ரநாமம் சொன்னதுக்கு சமானம். கலியுகத்துல சிரேஷ்டமானது கிருஷ்ண நாமம். ஏன்னா நம்ம எல்லாரும் பொய் கூட்டம், திருட்டு கூட்டம், அசட்டு கூட்டம். இதுக்கு பொய்யன் தான் லாயக்கு, திருடன் தான் லாயக்கு. அசட்டு கூட்டத்துக்கு அறிவொன்றும் இல்லாத ஆய்வுலத்தை நடத்தினவன் தான் சரி. ஆனா அவன் ஒருத்தன் தான் வஞ்சகத்துக்கு ஏற்ற மாதிரி வஞ்சகமா நடிப்பான். நமக்கு இப்ப அவன் தான் வேணும், வேற யாரும் வேண்டாம். இப்ப நீதி நேர்மை நியாயம் எல்லாம் ஒன்னும் காண கிடைக்கிறது. வஞ்சகத்தினால் அடிக்கக்கூடிய அந்த ஒருத்தன் தான் நமக்கு அவசியம், சத்தியம். அதனால கிச்சாவையில இறுக்கி பிடிச்சுப்போம், வேற எதுவுமே வேண்டாம். வேற என்ன வேணும்? 7 அக்ஷௌகினி தானே பாண்டவ சேனை, 11 அக்ஷௌகினி கௌரவ சேனை. அத்தனை சூது பண்ணால, அத்தனை சூதம் பண்ணி தன் ஜனங்களை ஜெயிக்க வச்சானா இல்லையா கிருஷ்ணன்? நமக்கு அவன்தான் சத்தியத்தை சொல்ற. ராமன மாதிரி நீதி நேர்மை நியாயம்னா காட்டு காமிச்சுடுவார். இப்ப அவர் கோவிலே கட்ட விட மாட்டேங்கிறார், அதான் பிரச்சனையே. அவர் ரொம்ப நீதி நேர்மை நியாயம் இருந்தனால அவர் கோவிலுக்கே ஒரு பிரச்சனை. கிருஷ்ண விஷயம்னா கொஞ்சம் எல்லாரும் பயப்படதான் செய்யணும், புரிய மாட்டேங்கிறது. கிருஷ்ணனாலே புரியலாம், ஆனாலும் அசாத்தியமானவன் கிருஷ்ணன். நான் கிருஷ்ணான்ற வார்த்தைக்கு நம்முடைய சோகத்தை நாசம் செய்பவன் அர்த்தம். கிருஷ்ணான்ற வார்த்தைக்கு ஆனந்தத்தின் விளைநிலம் அர்த்தம். கிருஷ்ணான்ற வார்த்தைக்கு சச்சிதானந்த ஸ்வரூபம் அர்த்தம். கிருஷ்ணான்னா கருப்புன்னு அர்த்தம். அதெல்லாம் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு சொல்றோம். கிருஷ்ணா அப்படின்னா கருப்பன். தன் துக்காராமுடைய வயசு ஜீஜா எப்பொழுதுமே சொல்லிட்டே இருப்பா, கருப்பன் 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 இப்படியேதான் சொல்லுவா. பாண்டவங்க கிட்டதான் சொல்ல மாட்டான். இந்த கருப்பன் எங்க பழி வாங்குறதுக்குனே எங்க ஆத்துக்கார பைத்தியக்காரன் ஆக்கி வச்சிருக்கான், கருப்பன் ஒரு வார்த்தையே சொல்லுவா. அசந்து போயிருக்கு அடியன் தன் துக்காராமுடைய திவ்ய சரித்திரத்துல வாச்சம். அதனால கிருஷ்ணா அவ்வளவு சேஷம். அதுலயும் இன்னும் வசதி ராதே கிருஷ்ணா. ஏன்னா பிரேம நாமம், அன்பு. இன்னைக்கு இந்துக்களுக்குள்ள அன்பே கிடையாது. சண்டை போட்டு ஒருத்தரோட குடிமை இப்படி சண்டை, ஒருத்தரோட அடிச்சுக்கணும், வெளில போய் அடிக்க மாட்டேங்கிறோம். வெளியில போய் வாயை பறக்க மாட்டேன், உள்ளுக்குள்ள நீ பெரிய நாம நீட்டி முழக்கி நாராசமா பேசணும். யாரும் உள்ள நுழைஞ்சு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காள், அவளை பறக்கணும்னு தோண தோய மாட்டேங்கிறது. ஏமாந்து இருக்காள், அவளை சரி பண்ணணும்னு தோணுமா, நமக்குள்ளேயே அடிச்சு கிடக்கும். இதுக்கு ராதே கிருஷ்ணா நாம சொல். ஏன்னா ராதேனா ஒரு கை அம்மா, இன்னொரு கை கிருஷ்ணா. அழகா ஒரு கை அம்மா கிட்ட ஒரு கை அப்பா கிட்ட கொடுத்தாச்சுன்னா
நடுவில் எங்கேயோ சாணி வந்தாலும் பள்ளம் வந்தாலும் சாக்கடை வந்தாலும் அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து கையை பிடிச்சி ஒரு தூக்கு அந்த கூட நடக்க வச்சிருவோம். அதனால பிரேம நாமாமிருத்தம் பரம சுக்கம். நாமஜபம் பண்ணுங்கோ. நிறைய உதாரணங்கள் கொட்டி கிடக்கு. இதிகாச புராணங்களா இருக்கட்டும், பக்த வைபவங்களா இருக்கட்டும், நிறைய 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 கொட்டி கிடக்கு. சந்தேகமே வேண்டாம். உட்கார்ந்தாலும் எழுந்தால் ஒரு சமயத்தில் அர்ஜுனுக்கும் கிருஷ்ணனுக்குமே சண்டை வருது. எதிர்கட்சிகள் சண்டை போடுறான். அப்ப அர்ஜுனன் அங்கேருந்து போடுற அம்பெல்லாம் பார்த்தோம்னா கிருஷ்ணன் திருவடியில புஷ்பமா விழுது. கிருஷ்ணன் அங்கேருந்து போடுற அஸ்திரம் எல்லாம் அர்ஜுனன் கழுத்துல மாலையா வருது. இப்ப கேட்கிறார் நாரதர், என்ன கிருஷ்ணா என்ன நடந்துட்டு இருக்கு, கிண்டலாம் என்றால் கஷ்டப்பட்டு உங்க 2 பேரும் சண்டை மூட்டி விட்டு யார் ஜெயிக்கான்னு பார்த்தா 2 பேரும் விளையாடிட்டு இருக்காளா. உடனே பகவான் சொன்ன என்ன பண்ணாம அவன் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி அம்பு போடுறான். அத்தனை அம்பு என் காலில் புஷ்பமா விழுது. சரி நீ போடுறது என்ன ஆச்சு, கிருஷ்ணா கிருஷ்ணா சொன்னா மாலையா விழாது. உடனே நாரதர் சொன்னார், வாயில தானே சொல்றான், கழுத்துல அம்பு போட்டான் மாலையா விழாது, நெஞ்சில போடு நெஞ்சில அடிச்சா மாலையா விழாது, இடுப்புல அடி மாலையா விழாது, இடுப்புக்கு கீழே அடி மாலையா விழாது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கிருஷ்ணனே அர்ஜுன் அஸ்திரமா போட்டு அடிக்கிறான். அத்தனை அஸ்திரமும் மாலையா விழுது. நாரதரிடம் என்ன ஆச்சு, பகவான் கண்கள்ல ஆனந்த பாஷம் வழியத்தினான், மயிர்கால்கள்ல இருந்து ரத்த நாளத்துல இருந்து நரம்பு வரைக்கும் எல்லாமே கிருஷ்ணான் சொல்லி தொலைகிறது. என் நாமத்தை மிஞ்சி என்னாலேயே அவன் அழிக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. பகவன் நாமத்தை மிஞ்சி தெய்வமே கூட ஒன்னும் பண்ண முடியாது. இன்னைக்கு நமக்கு இதுதான் பலம். இனிமேல் புலம்பாதீங்கோ, அழாதீங்கோ, இந்து தர்மம் என்ன ஆகுமோ நடுங்காதீங்கோ, விடாம ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ஜபிங்கோ. நம்ம சொல்ற ஒவ்வொரு நாமமும் 1 கோடி ஆகும், கோடி 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 ஆகும். அவ்வளவு அழகா கிளம்பி 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 நிச்சயமா நம்மளை காப்பாற்றும், தர்மத்தை காப்பாற்றும், தேசத்தை காப்பாற்றும். சந்தேகமே வேண்டாம். பகவானே கீதையில சொல்லும் பொழுது யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மின்னு சொல்றான். யஜ்ஞங்களுள் நான் ஜபயஜ்ஞமாக இருக்கேன். ஒரு பைசா செலவில்லாம, அடுத்தவாளுடைய சகாயம் இல்லாம, கண்ட நேரத்துல கண்ட இடத்துல எப்ப வேணா பண்ணக்கூடிய ஒரே யஜ்ஞம் பகவன் நாம ஜப யஜ்ஞம் ஒண்ணு மட்டும்தான். சபரி ராமனை பார்த்ததுக்கு காரணமும் ராமநாமம் தான். ஆஞ்சநேயர் லங்கைக்கு தனி ஒருத்தனா என்ன தைரியத்துல போனார், கையில ஆயுதமா இருந்து ஜெய் ஸ்ரீராம் அவ்வளவுதான். இங்கே அங்க தாவியாச்சு. ஜெய் ஸ்ரீராம் சொல்லியே தேடியாச்சு. ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லியே ஒரே ஒரு வானல் லங்கைக்கு தீ வச்சு கொடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அத்தனை வானத்தையும் கூட்டிட்டு போயிடுது. ஜெய் ஸ்ரீராம் என்ன பலம் பார்த்துக்கோங்க. நாமம் பெரிய அத்தனை பேருக்கு அதான் பலமா இருக்கு. சங்கரருக்கும் அதான் பலம், சுவாமி ராமானுஜருக்கும் அதான் பலம், பெரியாழ்வாருக்கும் அதான் பலம், ஆண்டாளுக்கும் அதான் பலம். அதனாலதான் அண்ணா கல்யாணம் பண்ணிட்டா மீரா துவாரகாதீசோட 2 கலந்தானா கிரிதாரி 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 மீரா பிரபோ கிரிதாரி. அவ என்ன உபவாசம் இருந்தாளா, எங்கேயாவது அப்படியே கண்ணம் மூடி ரிஷிகேசம் ஹரித்வாரம் பத்ரிகாசனம் போனாளா, கிரிதாரி 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 கிரிதாரி. பகவன் நாமம் தான் தர்மம். கலியுகத்துக்கு இத மிஞ்சி எதுவும் கிடையாது, வேற எதுவும் வேண்டாம். ராமானந்தர் முதற்கொண்டு எத்தனையோ மகாத்மாக்கள் எல்லாம் இந்த பகவன் நாமத்தை நிரூபணம் பண்ணிருக்கார்கள். சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனீய சதா ஹரிஹி. புல்லை காட்டிலும் தாழ்ந்தவன் மனசுல பாவத்தை வச்சுக்கோ, மரத்தை காட்டிலும் பொறுமையா இரு. மத்தவா உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ அவள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு. எத்தனையோட சதா சர்வதா ஹரி 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 ஜபம் பண்ணு. திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனீய சதா ஹரிஹி. சதா ஹரி. திரௌபதியை காப்பாற்றின நாமம் இன்னைக்கும் இருக்கு. பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்த நரசிம்மர் இன்னைக்கும் இருக்கா. நிகமாத்த மகாதேசிகர் சொல்றார், நரசிம்மர் எல்லா தூண்லையும் ஆவிர்வவிச்சார், பிரகலாதன் ஒத்த தூணை காட்டினா அதனால அதுல வெளில வந்தார். மீதி அத்தனை தூண் பாக்கி இருக்கு. நம்ம கிட்ட கோடி நரசிம்மர்கள் இருக்கா. நம்ம பிரகலாதனா மாறிட்டோம்னா அத்தனை நரசிம்மர்கள் வெளில வந்து கிழிச்சு போட்டுருவோம். யார கிழிக்கணும் அழகா கிழிச்சு கொடலை உருவி மாலையா போட்டு ரத்தத்தை குடிச்சு நம்ம எதை பண்ணணும்னு அலைஞ்சிட்டு கிடக்கிறோம், பண்ணா தேவலையே துடிக்கிறோமோன்னு அந்த காரியத்தை நரசிம்ம இடத்தை விட்டுடுவோம்.
நம்ம பாட்டுக்கு ஜபிச்சுட்டு இருந்தோம்னா அவரா வருவார், கிழிச்சு போடுவார், கடலை உருவார், மாலை போடுவார், சத்தத்தை குடிப்பார், ஏண்டா என் குழந்தைகளை படுத்துறாள் அப்படின்னு கிழிச்சு போச்சுவார். நம்ம பண்ண வேண்டியது பிரகல்லாதன் போல நாம ஜபம், பிரகல்லாதன் போல ஒரு நாம ஜபம். துரியோதனன் கூட இருந்தாலும் பீஷ்ம பிதாமகர் ஒண்ணும் பண்ண முடியல, நாம ஜபம். ருத்ரநாத்துக்கு தெய்வம் அவன் கொடுத்த கூட கையேந்தி வாங்கிட்டதுன்னா நாம ஜபம். ருக்மிணி பிராட்டியா இருந்தாலும் நாமத்தை ஜபிச்சாதான் கிருஷ்ணன் தூக்கிண்டு போவான். ஆண்டாளா இருந்தாலும் ஸ்வயம் அவதாரமா இருந்தாலும் ஆண்டாளுக்கு நாம ஜபம் தான். நாம ஜபம் ஒண்ணுதான் கதி. புராண இதிகாசங்கள் வேத சாரம் எல்லாமே பகவன் நாமம் தான். ஒன்றடி புரியாத சொல்ற காவலில் புலனை வைத்து கலிகண்ணை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூவலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளான். பெருமாளை திவ்ய பிரபந்தம் முழுக்க முழுக்க அதான் சொல்றார். நாம பிரபாவம் தான். ரங்கநாதனை பார்த்து சொல்றார், இந்திரியங்கள்லாம் அடங்கல, ஆனாலும் நான் கலிய ஜெயிக்கிறேன், யம தர்மராஜன் தலையா கால் வச்சு பரமபதம் வருவேன். ரங்கநாதர் பார்த்தார், பயில ரொம்ப அந்நியாயம், என்ன திமிருடா உனக்கு, என்ன திமிரா, நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டார். உன் நாமத்தை சொல்லிட்டு இருக்க அந்த திமிரு. ரங்கநாதன் வாய மூடிட்டார். வாஸ்தவம் தான்டா பயலே, நாமத்தை சொல்லியாச்சுன்னா பெருமாளுக்கு பெட் வச்சு பரமபதம் போலாம். பெருமாளுக்கு கேட்க வேண்டாம், பெருமாளுக்கு பெட் கட்டிட்டு நான் இன்னைக்கு வரேன் பார்க்கலாமா, இன்னைக்கு நான் பரமபதம் பார்க்கல, நீ ஆச்சு நான் ஆச்சுன்னா நாமத்துக்கு தெய்வம் அடங்கி வசப்பட்டு. அதனால நாம சங்கீர்த்தனம் ஒண்ணு போதும். பச்சை மாமலை போல் மீனி பவளவாய் கமலச்செங்க அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளான். வருது நமக்கு வேண்டாம். இந்த தேசம் போதும், இந்த தர்மம் போதும், பகவன் நாமம் போதும். இங்கே இருப்போம், இருக்கிற வரைக்கும் இந்துவா இருப்போம், போனாலும் இந்துவா போவோம், பிறந்தாலும் இந்துவா பிறப்போம், சாப்பிட்டாலும் தூங்கினாலும் பிச்சை எடுத்தாலும் இந்துவா இருப்போம், கஷ்டத்திலேயே ஓழ்ந்து தொடச்சாலும் இந்த தர்மத்தில் இருக்கின்ற ஒரு திருப்தி நமக்கு போதும். உடம்பெல்லாம் வியாதி வந்தாலும் பிராரப்த கர்மான் அனுபவிப்போம். வேற எதுவும் நமக்கு வேண்டாம். மதம் எல்லாம் நமக்கு வேண்டாம், நம்ம மதம் ஒண்ணு போதும். இதை மட்டும் இருக்கு பிடிச்சுண்டு நாமத்தை சொல்லிண்டு வாழ்வோம். இது போது நமக்கு எதுவுமே வேண்டாம். இந்த தேசத்துல ஒரு வாழ்க்கை பிச்சைக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, முட்டாளா இருந்தாலும் பரவாயில்ல, புத்தி இல்லாதவனா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த தேசத்துல தரித்திரனா இருந்தாலும் பரவாயில்ல. குச்சேல இந்த தேசம் தரித்திரன் தான். அந்த தரித்திரனுக்கு தான் கிருஷ்ணன் அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டாடினான். இந்த தேசத்துலதான் கண்ணு தெரியாத சூரதாசர் இருந்தார், ஆனா அவருக்கு தான் கிருஷ்ணன் வசப்பட்டான். இந்த தேசத்துலதான் அஷ்டாவக்ரன் உடம்பெல்லாம் கோணலா இருந்த ரிஷி இருந்தார், அவருக்கு தான் தெய்வம் அவ்வளவு வசப்பட்டது. இந்த தேசத்துல பணக்காராலும் பகவான் அனுபவிச்சிருக்கா, ஏழையும் பகவான் அனுபவிச்சிருக்கா, புத்தி இல்லாத அனுபவிச்சிருக்கா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தை அடைச்சிகளும் அனுபவிச்சா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தை அடைச்சி கட்டி போட்டா. அதனால போதும், இந்த தர்மம் போதும், இந்த தேசம் போதும், இந்த வாழ்க்கைய உருப்படியா வாழ்ந்தா அது போதும் நமக்கு. நம்ம இருக்கிற வயசுக்கு அதுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம தெய்வங்கள் தரும். இந்து தர்மத்துக்கு அவ்வளவு பலம் இருக்கு. யானை கட்டி போரடிச்ச ஒரு சமுதாயம் தான் நம்ம. பரவாயில்லாம் கூப்பிட்டு அன்னதானம் போட்டு இருக்கிற ஒரு கூட்டம் தான் நம்ம. அதனால நமக்கு யாரும் எதையும் சொல்ல வேண்டாம், நம்மளை காப்பாத்த யாரும் வர வேண்டாம், நமக்கு புத்தி சொல்லவும் யாரும் அவசியம் இல்லை. இருக்கிறத பிடிச்சுண்டு வாழ்வோம், நாம ஜபம் பண்ணுவோம், லோகத்துக்கு தர்மத்தை நிரூபணம் பண்ணுவோம். முதல்ல நம்ம தெய்வத்தை அனுபவிப்போம், பிறகு ஏமாற்றப்பட்டவர்களுக்கு ரகசியத்தை சொல்லுவோம், அவர்களும் நம்ம தர்மத்தை அனுபவிக்கும். சொல்றதுக்கு நிறைய இருக்கு, நேரம் பத்தல. நீ காத்தாலேயே சொல்லிட்டார் நடேசன் சார், நீங்க கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டா நல்லா இருக்கல, ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு. அதனால வேற வழியே இல்லை, முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கும். ஜன்மா முடியும், ஆனா நாம ஜபம் மகாத்மியம் முடியாது. பெரிய சமுத்திரத்துல ஒரு துளி எடுத்து அதை கோடியா உடைச்சு, அதுல இருந்து ஒரு துளி எடுத்து அதை கோடியா உடைச்சு, அதுல இருந்து ஒரு துளி எடுத்து அதை கோடியா உடைச்சு ஒரு துளி தான் இப்ப அனுபவிச்சிருக்கோம். அத்தனை பெருசு நாம பிரபாவம். இதை அனுபவிப்போம், இறுக்கி பிடிச்சுப்போம். இன்னைக்கு நமக்கு எல்லாம் வேண்டியது நாம பலம் ஒண்ணுதான். நாம பலம் உக்ரமா விடாம கத்தி 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 விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை நன்னா சொல்லுங்க.
கனகதாரா ஸ்தோத்திரத்தை அற்புதமா சொல்லுங்க. நரசிம்ம ஸ்தோத்திரத்தை அனுபவிச்சு சொல்லுங்க. பஸ் ஸ்டாண்டா இருந்தாலும் ட்ரெயினா இருந்தாலும் நன்னா ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டே இருக்கு. விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் 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 விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லுங்க. கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க. நிறைய இருக்கு ஸ்தோத்திரங்கள். நன்னா கத்தி 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 வெட்கம் இல்லாம பயம் இல்லாம யோசனை பண்ணாம சொல்லுங்கோ. இந்த ஸ்தோத்திரங்கள் பதில் சொல்லுங்க. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. இத்தனை நேரம் நாம மகிமா சொல்லிருக்கோம். அது கேட்டுட்டு எழுந்து போனாங்க, விருந்து சொல்லிட்டு போனோம். கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா 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 கிருஷ்ணா ராதே. जय सद्गुरु महाराज की. समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम. जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम. ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவார்ப்பணம். जय श्री राधे कृष्णा सत्संग की जय. जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय. जय श्री भारत माता की जय. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता लोका समस्ता सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांति. जय श्री इंदु माता की. நல்ல உத்வேகத்தோட சொல்லுங்க. இந்து மாதா ஜெயிக்கணும். இந்து மாதா அலங்காரம் பண்ணி பார்க்கணும். இந்து மாதா சௌகரியமா இருக்கணும். ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கி ஜெய். இன்னும் தொடர்ந்து 4 நாட்களுக்கு இந்த இடத்துல பகவத் விஷயங்கள் இருக்கு, அனுபவிப்போம். நாளைக்கு ஆச்சரியமான கிச்சா பயலுடைய ஸ்தானம் பிருந்தாவனத்தை பற்றி அனுபவங்கள். ராதே கிருஷ்ணா.